வணக்கம். சனி வக்ர பயிற்சி பலன்கள் மேஷராசி நண்பர்களுக்கு. சனி வக்ரம் அப்படின்னு சொன்னால் நிறைய பேர்த்துக்கு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. நம்ம பூமியிலேருந்து பார்க்கும்போது சனி பகவான் பின்னோக்கி போகிற மாதிரி ஒரு இல்யூஷன் கிரியேட் பண்ணும். அதாவது கண்கட்டு வித்தை அதுக்கு பேர். சூரியன் சில இடங்களில் இருக்கும்போது, சனி இருக்கிற இடத்துலேருந்து சூரியன் இருக்கிற சில இடங்களுக்கு ட்ராவல் பண்ணும்போது 5ஆம் இடம், 6ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், 9ஆம் இடம், சனி இருக்கும் மீன ராசியிலிருந்து 5, 6, 7, 8, 9 ஆகிய இடங்களில் சூரியன் ட்ராவல் பண்ணும்போது நம்ம பூமியிலேருந்து பார்க்குறதுக்கு சனி பின்னோக்கி நகர்ற மாதிரி ஒரு இல்யூஷன் இருக்கும். இதற்கு பெயர் வக்ரம்னு பேர். இந்த வக்ரம் எப்படி இருக்கும் மேஷராசிக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த வக்ர காலம் எப்போ அப்படின்னு கேட்டேன்னா, ஆனி மாதம் 29ஆம் தேதி முதல், விஸ்வாவசு வருடம் ஆனி மாதம் 29ஆம் தேதி முதல் கார்த்திகை மாதம் 12ஆம் தேதி வரைக்கும். அதை இங்கிலீஷ்க்கு டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஜூலை 13ஆம் தேதியிலேருந்து நவம்பர் 28ஆம் தேதி வரைக்கும் சனி வக்கர காலம்னு சொல்லுவாங்க. இந்த சனி வக்கர காலத்தில் 2 முக்கியமான நிகழ்வுகள் நடக்கும். ஒரு முக்கியமான நிகழ்வு, குரு மிதுன ராசியிலேருந்து அதிசாரமாக கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அக்டோபர் 18ஆம் தேதி அன்னைக்கு. அதுக்கப்புறமா குரு வக்ரகதி அடைந்து பின்னோக்கி நகர்ந்து நவம்பர் 11ஆம் தேதி வக்ரம் அடைந்து டிசம்பர் 5ஆம் தேதி அன்னைக்கு மீண்டும் மிதுன ராசிக்குள்ளே பிரவேசம் பண்ணுறார். இந்த காலகட்டத்துக்குள்ளார இந்த நவம்பர் 28க்குள்ளார சனி வக்ரம், குரு அதிசாரம், குரு வக்ரமும் ஆயிடுறாரு. இதை வச்சு தான் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் அமைய போகிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இந்த மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் முதல் விஷயம், நான் நல்ல விஷயத்தை சொல்ல போகிறேன். அதீத லாபம் பெறும் ராசிகளில் நம்பர் 1 பொசிஷனில் இருக்கீங்க. மேஷ ராசிக்கு அதீத லாபம் ஏற்படும். அதாவது வக்ரகதிங்கிறது பின்னோக்கி நகரும் நிலை. 11ஆம் இடத்துக்கு அவர் என்ன பலன் கொடுப்பாரோ அந்த லாபத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறார். கடந்த 2023லேருந்து 2025 வரைக்கும் அவர் லாபஸ்தானத்தில் இருந்த வரைக்கும் பெருசாக உங்களுக்கு கொடுக்க வேண்டிய நபர் ரொம்ப நிறையா கொடுக்கணும், ஆனால் கொடுக்கல. ஆனால் இப்போ அதை கொடுக்க போகிறார். இந்த ஒரு 2.5 மாதத்தில் 5 மாதத்துக்குள்ளார, அதுவும் குரு வக்கர காலம் ஆரம்பித்த நவம்பர் 11ஆம் தேதிக்குள்ளார இந்த சனி பகவான் அதீத லாபத்தை தரக்கூடிய வகையில் இருக்கார். யாருக்கெல்லாம் லாபம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல உங்கள் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உடம்புல வியாதியெல்லாம் இருந்ததுன்னா வியாதிக்கு தீர்வு கிடைக்கும். உடம்பு உற்சாகம் அதிகரிக்கிறதுக்கு, உடம்பும் மனசும் தெளிவாக இருப்பீங்க. இதில் நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, படிக்கின்ற குழந்தைகள் மேன்மை அடைவார்கள். படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் குழந்தைகளுடைய நீண்ட நாட்களாக எக்ஸாம் எழுதி ஃபெயில் ஆகிட்டு இருக்காங்க, 10th 12th இல்லை காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், நீட் எக்ஸாம் இல்லை வேறு ஏதாவது காம்படிட்டிவ் யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதி அவங்களால கிளியர் பண்ண முடியலன்னா, இப்போ அந்த எக்ஸாம் நடந்ததுன்னா பிட்வீன் ஜூலை டு நவம்பருக்குள்ளே இது நடந்ததுன்னா தாராளமாக வெற்றி வாகை சூடுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மாணவர்கள் தேர்ச்சி பெறும் காலகட்டம் இந்த காலகட்டம், ஜூலை டு நவம்பருக்குள்ளார. சரி, குடும்ப தலைவிகளுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்ப தலைவிகளுக்கு குடும்பத்தில் இருக்கும் சிக்கல்கள் தீரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். குடும்பத்தில் மேஜர் சிக்கல் இருக்குங்க. எனக்கும் எங்கள் ஹஸ்பண்டுக்கும் மனஸ்தாபம், எனக்கும் என்னுடைய குழந்தைகளுக்கும் ஆரோக்கிய சங்கடம், எனக்கும் என் மாமனார் மாமியாருக்கும் மனஸ்தாபம், இப்படியெல்லாம் இருக்குது, எங்கள் வீட்டில் நிம்மதி இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு, பணப்பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ஜூலை டு நவம்பருக்குள்ளார குடும்ப சூழ்நிலை சாதகமாக மாறும். உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் மனஸ்தாபம் இருந்ததுன்னா மனசை விட்டு பேசுகிறதுக்கு ஒரு சுச்சுவேஷன் வரும். லிட்டராக சொல்லணும்னா, நீங்கள் 2 பேரும் தனியாக ஒரு செகண்ட் ஹனிமூன் போயிட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடனே அங்கே போயிட்டு நீங்கள் கற்பனையில் போக வேண்டாம், அங்கே போயிட்டு பேசணும். அங்கே போயிட்டு சண்டை போடக்கூடாது. ஒரே ரூமில் எதுக்கு விடுறாங்க அப்படின்னா, மனசு விட்டு பேசுறதுக்கு அப்படின்ட்டு தான். ஆனால் நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறாங்க, அந்த ரூம்குள்ளே போயிட்டு சண்டை போட்டுட்ருக்காங்க. சண்டை போடுறத, குற்றம் கண்டுபிடிப்பதை தவிர்த்து விட்டு அவர்களிடம் இருக்கும் நல்ல பலன்களை எடுத்துக்கொண்டு, ஏதாவது சிக்கல் இருக்குன்னா என்ன பிரச்சனை அது அப்படின்னு பேசணும். கணவன் மனைவிக்குள்ளே வாய் விட்டு பேசணும். ஆனால் நம்ம ஊரில் என்ன நடக்குது இப்போது, இந்த வாட்ஸ்அப்பு ஸ்டேட்டஸ்லாம் வந்ததுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே பேச மாட்டாங்க. வாட்ஸ்அப் மூலமாக எல்லாருக்கும் உலகத்துக்கு மெசேஜ் போடுவாங்க. என் கணவர் இப்படி செய்கிறார், என் கணவர் அப்படி. ஏன் பேசுங்களேன், எதில் உட்காந்து பேசுங்களேன். நீ பண்ணுன தப்பு அப்படின்னு நீங்களும் சொல்லுங்கள், உங்கள் கணவரும் சொல்லட்டும். யார் பண்ணுது தப்புன்னு அப்போ பேச்சுவார்த்தை மூலமாக நடக்கிறமே தவிர ஊருக்கெல்லாம் சொல்லி அவங்க 10 பேர் மத்தியஸ்தம் பண்ணக்கூடாது. குறிப்பாக ஒரு விஷயம் எடுத்து நினச்சிக்கோங்க, உங்கள் குடும்பத்துக்குள்ளார 3ஆம் நபர் தலையீடு இல்லாமல் பார்த்துக்கிறது உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். மரியாதை உயர்வு ஏற்படும். குறிப்பாக இந்த வேலை சம்பந்தமாக இருக்கிறவங்களுக்கு
வேலை தேடிட்டு இருக்கிறவாளுக்கும் சரி, வேலையில் இருக்கிறவாளுக்கும் சரி, இடமாற்றம் ஏற்படும், வேலையில் பதவி மாற்றம் ஏற்படும், உங்களுடைய கௌரவத்துக்கு பங்கம் வராமல் பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் ஏற்படும். ஸோ இந்த சனி வக்கர காலம்ங்கிறது மேஷ ராசிக்கு அதீத லாபத்தை மட்டுமல்லாமல் இழந்த மரியாதையை மீட்டெடுப்பதற்கும் வாய்ப்புகளை ஏற்படுத்தும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், இதில் யாருக்கு நல்லது அப்படின்னு கேட்டால், இளம் வயது ஆண் பெண்கள், அதாவது திருமண வயதில் இருக்கும் இளம் ஆண் பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஜூலைலேருந்து நவம்பருக்குள்ளார திருமண யோகம் கைகூடும். சார், நீங்கள் 7.5 சனி நடந்தால் திருமணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவீங்களே? ஆமாம், சொல்லுவேன். ஆனால் இப்போ நடக்கிறது வக்கர காலத்தில் சனி 11ஆம் இடத்துக்கு வந்தால் என்ன பலனை கொடுக்கணுமோ அதை கொடுக்கணும். அப்போ உங்களுக்கு பதவியை கொடுக்கணும், மாப்பிள்ளைங்கிற பதவியை, மருமகள் அப்படிங்கிற பதவியை, அந்த மாதிரி பதவியை கொடுக்கறதுனால உங்கள் வீட்டில் உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கூடும். இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, 5ஆம் இடத்தை லாப சனி 5ஆம் இடத்தை பார்ப்பது போல உங்களுக்கு குழந்தை பாக்கியம், வம்சவிருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் வியாபாரிகளுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படும், வியாபாரத்தில் இருந்த தடைகள் விலகும், நீங்கள் கடுமையாக உழைக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். நீங்கள் கடந்த ஒரு 8 மாதமாக உழைச்சிருப்பீங்க, உழைப்பினால எந்த லாபமும் இல்லாமல் இருந்திருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு முயற்சி, ஒரு ஃபோன் கால்லே உங்களுக்கு பிஸ்னஸ் வர மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு தொழில் வளர்ச்சி, வியாபார வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் உத்தியோகஸ்தராக இருந்தால் உத்தியோகத்தில் மேன்மை ஏற்படும், மேல் அதிகாரிகளின் பாராட்டை பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இதில் குரு உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்காரு. அவருடைய பார்வை பலம் மேலும் உங்களுக்கு வளத்தை கொடுக்கும். உங்களுடைய 9ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் குரு பார்க்க போகிறாரு. இதனால் என்ன பலன் அப்படின்னு கேட்டால், குரு அதிசாரமாக போகும்போது 12ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால வெளிநாட்டு தொடர்பான தொழில்கள் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நாக்ஸ் த டோர். உங்கள் வீட்டு கதவை வாசக்கதவை தட்டுறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. குறிப்பாக நீங்கள் விசா ப்ராசஸ் பண்ணிவிட்டு அது கேன்சல் ஆகிருந்ததுன்னா அந்த விசா கிடைக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்களுக்கு பிறகு, கிட்டத்தட்ட போன மார்ச் ஜனவரியிலேருந்து, இன்ஃபேக்ட் ஒன்றும் சொல்லமான 2023லேருந்தே உங்களுக்கு வர வேண்டிய வளர்ச்சி தடைபட்டு கொண்டு இருக்கின்றது. அந்த வளர்ச்சியை ஷார்ட் டியூரேஷனில், குறுகிய காலகட்டத்தில் வாரி வழங்கிட்டு போகக்கூடிய நபர் யாருன்னு கேட்டால் இந்த சனி பகவான் தான். குரு உங்களுக்கு சாதகமாக இருக்க போகிறாரு, பதவியை கொடுக்க போகிறாரு, செல்வாக்கு கொடுக்க போகிறாரு. ஸோ குருவும் சனியும் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தி நீண்ட நாட்களுக்கு பிறகு குடும்பத்தில் ஒற்றுமைத்தன்மையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்துவார். இந்த சனி வக்கர காலத்துக்குன்னு தனியாக பரிகாரம் நம்ம சொல்ல போகிறதில்ல. ஏன்னா மாதாந்திர பரிகாரம் சொல்ல போகிறோம். அதாவது ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் இந்த 5 மாதங்களுக்கும் மாதாந்திர பரிகாரங்கள் நம்ம மாதாந்திர பலன்களில் சொல்லியிருக்கோம். அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே போதும். உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டை கம்பல்சரியாக பண்ணினா போதும். இதன் மூலமாக உங்களுக்கு பல நன்மைகளை இந்த சனி பகவான் வாரி வழங்கி கொட்டி கொடுக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துவார். வணக்கம். ரிஷபராசி நண்பர்களுக்கான சனி வக்ர பயிற்சி பலன்கள். உங்களை பொறுத்த வரைக்கும் தொழில் வளர்ச்சிக்கான முயற்சிகளில் மீண்டும் ஒரு வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான காலகட்டம். இந்த சனி வக்ர பயிற்சி எப்போ நடக்குது அப்படின்னு கேட்டேன்னா, ஆனி மாதம் 29ஆம் தேதி முதல் கார்த்திகை 12ஆம் தேதி வரை. அது தமிழில் சொல்லாதீங்க சார், இங்கிலீஷ் மாதத்துக்கு சொல்லுங்கள் சார். ஜூலை 13ஆம் தேதி முதல் நவம்பர் 28, 2025 இந்த காலகட்டம் சனி வக்கர காலகட்டம். நம்ம பூமியிலேருந்து பார்க்கும்போது சூரியன் சனி இருக்கிற இடத்துலேருந்து 5, 6, 7, 8, 9 ஆகிய இடங்களில் இருந்தால் சனி பின்னோக்கி நகர மாதிரி. இது குருவுக்கும் பொருந்தும், மற்ற கிரகங்களுக்கெல்லாம் இன்னும் டியூரேஷன் கம்மியாக இருக்கும். சனி மற்றும் குருவுக்கு இந்த 5ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்துல சூரியன் ட்ராவல் பண்ணும்போது பார்க்குறதுக்கு சனி பின்னோக்கி போகிற மாதிரி இருக்கும். இந்த சனி வக்கர காலத்தில் இன்னொரு அதிசயமான விஷயம் என்னென்னா, குரு அதிசார பயிற்சி நடக்க போகிறது. தன்னுடைய உச்ச வீட்டுக்கு போகிறாரு. உங்களுடைய பாதகாதிபதியாக அஷ்டமாதிபதியான குரு உச்சஸ்தானத்தை அடைகிறார். அக்டோபர் 18ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 11ஆம் தேதி வரைக்கும். டிசம்பர் 5ஆம் தேதி மீண்டும் மிதுன ராசிக்குள்ளே பிரவேசமாகிறாரு. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி காத்துருக்கு. அதாவது ரிஷபராசிக்கு பெரிய வெற்றி காத்துருக்கு. இதில் நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, சனி 10ஆம் இடத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய வகையில் இருக்குது. அவர் ஆக்சுவலாக மீனராசிக்குள்ளே தான் இருக்க போகிறாரு. அதாவது மீனராசியில் உத்திரட்டாதி நட்சத்திரம் 2ஆம் பாதம், 1ஆம் பாதம், அப்புறம் பூரட்டாதி நட்சத்திரம் ஸ்டார்டிங்கில் 4ஆம் பாதத்துக்கு போயிட்டு திருப்பி முன்னோக்கி நகர ஆரம்பிச்சிடுவார்.
இந்த 5 மாதத்தில் இவர் தான் ட்ராவல் பண்ண போகிறாரு. ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும், ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் 10ஆம் இடத்துக்கு சனி என்ன பயிற்சியானார்னா என்ன பலனை கொடுக்கணுமோ அந்த பலனை தான் உங்களுக்கு கொடுக்க போகிறார். 10ல் சனி அப்படின்னு சொன்னால் 10ல் ஒரு பாவியாவது இருக்க வேண்டும். ஏற்கனவே ராகு இருக்கார், அந்த இடத்துக்கு சனியும் போக போகிறார். 2 பாவிகள் சேரக்கூடிய வகையில் இருக்காங்க. ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும், ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் சனி பாவி கிடையாது, யோகாதிபதி. அந்த யோகாதிபதி 10ஆம் இடத்துக்கு வர்றதுனால யோகம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இதில் நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, 7ஆம் இடத்தை சனி பார்க்குற மாதிரி கணக்கெடுத்துக்கணும். அதாவது உங்களுக்கு திருமண யோகம் கைகூடுவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். இந்த ரிஷபராசியில் பிறந்த அனைத்து பிரிவினருக்கும், அதாவது உங்களுக்கு ஏஜ் டிஃப்ரென்ஸ் இல்லைங்க, நீங்கள் 60 வயசு இருந்தால் கூட உங்களுக்கு மேரேஜ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் நட்பு வட்டம் விரிவடையும் சூழ்நிலை ஏற்படும். அலுவலக ரீதியாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இந்த ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு நல்ல விஷயம் என்னென்னா தொழில் வளர்ச்சி. 85% உங்களுக்கு வளர்ச்சி இருக்குது. இதில் குருவும் உங்களுக்கு நல்ல விதத்தில் இருக்கார். ஏன்னா 3ஆம் இடத்துல போய் மறையிறது விசேஷம். அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். இந்த சனி வக்கர காலத்தில் இந்த ரிஷபராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு சுக குறைவு ஏற்பட்டிருந்துன்னா அந்த சுகக்குறைவிலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். ஏற்கனவே லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸாக எனக்கு உடம்பு சரியில்லை சார், நான் எனக்கு உடம்புல மறைவு ஸ்தானங்களில் சிக்கல் இருக்குது, இடுப்பு பகுதிக்கு கீழே காலில் முட்டியில் இல்லை கணுக்காலில் இல்லை பாதத்தில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் மீண்டும் ஒரு சின்ன ரீகேப் மாதிரி வரும். ஆனால் அதை உடனே மருத்துவ ரீதியாக சரி பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். இதில் நல்ல விஷயம் என்னென்னா, அக்டோபர் 18ஆம் தேதி குரு அதிசாரமாக பயிற்சி ஆகிறார். அந்த குருவின் பார்வை சனிக்கு கிடைக்க போகிறது. சனி லாபஸ்தானத்தில் இருக்கிற சனிக்கு பார்வை கிடைக்கிறதுனால சனியினால் உங்களுக்கு எந்த கெடுதலுமே ஏற்படாது. இன்ஃபேக்ட் உங்களுக்கு சனியும் சரி குருவும் சரி அமோக பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்க போகிறாங்க இந்த ரிஷபராசிக்கு. படிக்கின்ற குழந்தைகளுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த விஷயத்துக்கு போனாலும் சரி இந்த 5 மாதங்களில் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். நீங்கள் நீண்ட நாட்களாக வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா திஸ் இஸ் த ரைட் டைம். ரிஷபராசிக்கு ஃபாரின் ட்ராவல் இது ஷார்ட் டியூரேஷன் ட்ராவலாக தான் இருக்கும். நீங்கள் அங்கே போய் செட்டில் ஆக மாட்டீங்க. ரிஷபராசி பொறுத்த வரைக்கும் தொழில் ரீதியாக வேலை ரீதியாக ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ராவல் போயிட்டு வருவீங்க. இது உங்களுக்கு மரியாதையை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது, செல்வாக்கை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. இதில் ராகு 10ஆம் இடத்தில் இருக்கார். 10ல் ராகு இருப்பது விசேஷ பலன்களை ஏற்படுத்தும். குறிப்பாக உங்களுக்கு வேலை செய்யக்கூடிய இடத்துல அந்யோன்யம் பாராட்டக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதன் மூலமாக மனசுக்குள்ளார இருந்த கவலைகள் விலகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். குறிப்பாக இந்த ராசியில் பிறந்த சுய தொழில் செய்பவர்கள், ரிஷப ராசியில் பிறந்தவங்க, சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க, கன்சல்டன்சி பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அடுத்தவங்களுக்கு வாயால் அட்வைஸ் கொடுத்து தொழில் செய்யக்கூடிய நபர்கள், என்னை போன்ற ஜோதிடர்கள், இந்த ஹெச்ஆர் கன்சல்டன்சி பண்ணுறவங்க, இவங்க எல்லாத்துக்குமே, அதாவது பேச்சை தொழிலாக கொண்டவர்கள் எல்லாருக்குமே வாக்குஸ்தானம் வலுப்பெறுகின்றது. காரணம் என்னென்னா 2ஆம் இடத்துல குரு 3ஆம் இடத்துக்கு போயிடுறாரு. பொதுவாக குரு இருக்கிறத விட அவர் வெளியில் போகும்போது நல்ல பலனை கொடுத்துட்டு போவார். அதனால் இந்த ஜூலைலேருந்து அக்டோபர் 18க்குள்ளார ஒரு பெரிய மாற்றத்தை கொடுப்பார். வியாபாரத்தில் புதிய உச்சத்தை தொடுவதற்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. ஜூலை மாதத்துலேருந்து செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் கன்னிராசியில் செவ்வாய் இருக்கு பாரு. விரையாதிபதி செவ்வாய் கன்னிராசியிலிருந்து சனியின் வக்கர பார்வையில் வரும்பொழுது இந்த ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும். ஆனால் என்ன, சட்டுன்னு கோபம் வருங்க இந்த ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா 2ஆம் இடத்துலேருந்து குரு வெளியில் போயிட்டார். குரு 2ஆம் இடத்தை விட்டு வெளியில் போனதுனால நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள்லாம் கொஞ்சம் ஹார்ஷாக இருக்கும். அது அடுத்தவங்களை பாதிக்கக்கூடிய வகையில் இருக்குது. ஆனால் குடும்ப தலைவிகளுக்காகட்டும் இல்லை குடும்பத்தில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, குடும்பத்தில் பணப்பற்றாக்குறை ஏற்படாது, வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீங்கள் கடுமையாக உழைக்கிறீங்களே, உங்களுடைய ஒர்க் லோட் பார்த்தீங்கன்னா யூ ஆர் ஒர்க்கிங் ஆல்மோஸ்ட் 24 ஹவர்ஸில் 18 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுவீங்க. மீதி 16 மணி நேரம் தான் குளிக்க, துவைக்க, பல் தேய்க்க, சாப்பிட, ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு, எல்லாத்துக்கும் சேர்த்து தூங்குறதுக்கும் சேர்த்து 8-6 மணி நேரம் தான். இந்த 6 மணி நேரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய ரெஸ்ட்டு தான் 18 மணி நேரம் உங்களை ஓட வைக்க போகிறது. அதனால் இந்த மாதங்கள், அதாவது ஜூலை டு நவம்பர், உங்களுக்கு ரிஷபராசி நண்பர்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய மாதம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அடுத்த வரக்கூடிய ஒரு 2 வருஷத்துக்கு அடித்தளம் இப்போது. ஆனால் ஒரே ஒரு விஷயம், உங்கள் உடம்பில் இருக்கிற வியாதிக்கு தீர்வு கிடைக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த செவ்வாய்
கன்னி ராசியில் 5ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்துக்கு போகும்போது செப்டம்பர் 16க்கு மேலே மருத்துவ ரீதியான தீர்வுகள் பிட்வீன் செப்டம்பர் 16 டு அக்டோபர் 18க்குள்ளார உங்களுக்கு மருத்துவ தீர்வுகள் கிடைத்து உங்கள் உடம்புல இருந்த வியாதிக்கு தீர்வு கொடுக்கறதுனால உடம்பு உத்வேகம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அலுவல் ரீதியாகவும் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். பதவி உயர்வு கிடைக்கும். எதிராளிகளின் செயல்பாடுகளை முறியடிக்கும் ஆற்றல் ஏற்படும். குறிப்பாக நீங்கள் கடல் கடந்து போகணுன்னா நவம்பர் மாதம், அக்டோபர் டு நவம்பர் ஆர் ஈவன் செப்டம்பர்லேருந்து நவம்பருக்குள்ளார ஃபாரின் போகிறதுக்கு நிறைய சான்ஸ் வருது. பாஸ்போர்ட்டை ரெடி பண்ணிக்கோங்க. இந்த ரிஷப ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களாகட்டும், சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களாகட்டும், மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சுருக்கிறவங்களாகட்டும், இரும்பு சம்பந்தமான தொழில் செய்யக்கூடிய நபர்கள் அனைவராகட்டும், இல்லை மீடியாவில் இருக்கிறவங்களாகட்டும், இது நாள் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்காத மரியாதை கிடைக்கும். உங்களுக்கு ஏற்பட்ட அவமானங்களை களைவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். நீங்கள் நீண்ட நாட்களாக சந்திக்காமல் இருக்கக்கூடிய சில நபர்களை சந்தித்து தொழில் விஷயமாக பேச்சை துவங்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற நாட்களாக இந்த 5 மாதங்கள் இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், இந்த 5 மாதங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் மாற்றத்தையும் பெரிய ஏற்றத்தையும் தரக்கூடிய மாதங்களாக இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. இதுக்கு பரிகாரம்னு எதுவும் சொல்லலை. மாதாந்திர பலன்கள் ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் மாத பலன்களில் பரிகாரங்கள் சொல்லப்பட்டுள்ள அதே விஷயத்தை இதில் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. இதன் மூலமாக உங்களுக்கு சனி பகவானின் பரிபூர்ண உதவிகள் கிடைத்து அதன் மூலமாக தொழில் வெற்றியும் ஏற்றமும் ஏற்படும். வணக்கம். மிதுன ராசி நண்பர்களுக்கான சனி வக்ர பயிற்சி பலன்கள். சனி வக்ரம் அப்படின்னா என்ன? ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் தான். உங்கள் ராசியிலேருந்து சனி எங்கே இருக்காரோ அந்த சனி இருக்கக்கூடிய இடத்துலேருந்து சூரியன் 5, 6, 7, 8, 9 ஆகிய இடங்களில் ட்ராவல் பண்ணும்போது பூமியிலேருந்து பார்க்கும்போது பின்னோக்கி நகரும் சூழ்நிலை இருக்குது. பின்னோக்கி நகர மாதிரி ஒரு இல்யூஷன். அந்த இல்யூஷனுக்கு பேர் தான் வக்ரம்னு பேர். வக்ரம்னா பின்னோக்கி நகருதல்னு பேர். ஆனால் பின்னோக்கி நகராது. இதில் உங்களை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 9ஆம் இடத்துல இருந்த சனி பகவான் 10ஆம் இடத்துக்கு போயிட்டாரு. இப்போ 10ல் சனி பதவி நாசமா அப்படின்னு கேள்வி வரும். ஆனால் பதவி நாசம் கிடையாது. உங்களுக்கு இடமாறுதல் ஏற்பட்டிருக்கும். சொந்த வீடு வாங்கிறதுக்கு உண்டான முயற்சியில் சனி உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்தி கொடுத்துருப்பாரு. இதில் 10ஆவதுக்கு குரு உங்கள் ராசியிலே இருக்கார். நடுவில் அதிசாரமாக 2ஆம் இடம் போயிட்டு மறுபடியும் வக்கரகதியில் உங்கள் ராசிக்குள்ளே வரப்போகிறாரு. இதெல்லாமே உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும் அப்படின்னா, நற்பலன்களை தரும். உங்களுக்கு சொத்து சேர்க்கை ஏற்படுகின்ற மாதங்களாக இந்த 5 மாதங்கள் இருக்கும். 90% மிதுனராசி நண்பர்களுக்கு வெற்றியையும் வளர்ச்சியையும் தரக்கூடிய சனி வக்ர பயிற்சி பலன்கள். இதில் என்ன மாதிரி நற்பலன்கள் அப்படின்னா, இடமாற்றம் ஏற்படும். சொந்த வீட்டுக்கு போகிறது, இல்லை ஃபாரின் போகிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். உங்களுக்கு வியாபாரம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இல்லை சொந்தமாக தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் ஒரு பெரிய மனிதர் உங்களுக்கு நட்பு பாராட்டி உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு தயாராக இருப்பார். நான் பண்ணுறப்ப உனக்கு, நீங்கள் உங்களுடைய திறமை என்னன்னு எனக்கு தெரியும். உங்கள் திறமை உங்களுக்கே தெரியாது. உங்கள் திறமை உங்கள் மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரியாது. உங்கள் திறமை பேங்க்குக்கு தெரியாது. ஆனால் இந்த நபர் உங்களை அடையாளம் கண்டு உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு தயாராக இருப்பார். நீண்ட நாட்களாக வேலை இல்லாமல் தவிக்கக்கூடிய இளம் மிதுன ராசி நண்பர்களுக்கு வேலையில் அமர்வு ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும். உங்கள் வீட்டில் உங்களுக்கு மரியாதை இல்லை சார், எனக்கு மரியாதையே இல்லை சார், எங்கள் அம்மாவுக்கும் எனக்கும் மனஸ்தாபம், எங்கள் அம்மாவோட வாழ்க்கையில் ஒரு பெரிய சிக்கல் இருக்குது, எங்கள் அம்மாவோட வாழ்க்கையில் ஆரோக்கிய சிக்கல் இருக்குது, இதெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னா இப்போ அதுக்கு தீர்வு கிடைக்க போகிறது. சனி பகவான் உங்களுக்கு தீர்வை கொடுக்க போகிறார். ஏன்னா பாக்கிய சனி எதையும் கொடுக்க முடியாத இடத்துல இருந்தால் கூட கொடுக்கக்கூடிய வகையில், அதுவும் இவர் சொந்த வீட்டுக்கு போகக்கூடிய வகையில் அவர் பின்னோக்கி ட்ராவல் பண்ணுறாரு. இதில் 9ஆம் இடத்துல ராகு இருக்கார், பாக்ய ராகு. இதில் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 18 வரைக்கும் குருவின் பார்வையில் ராகு இருப்பார். அக்டோபர் 18லேருந்து நவம்பர் 11 வரைக்கும் குருவின் பார்வையில் சனி இருப்பது உங்களுக்கு ராஜயோகத்தை ஏற்படுத்துகின்றது. பதவி உயர்வு, செல்வாக்கு உயர்வு, கடல் கடந்த பயணம், சொத்து சேர்க்கை ஏற்படுதல், ஆரோக்கியத்தில் இருக்கும் குழப்பங்கள் நிவர்த்தியாகுதல், அலைச்சல்கள் குறைவது, உங்களுடைய உடன்பிறப்புகளால் சந்தோஷ செய்திகள் ஏற்படுவது, குடும்பத்தில் இருந்த பணப்பற்றாக்குறை விலகுவதுன்ட்டு ஏகப்பட்ட நல்ல விஷயத்தை கொடுக்க போகிறார். சார் அப்போ கெட்டதே கொடுக்க மாட்டாரா அப்படின்னா இருக்குது, அது இருக்குது. அது என்ன அப்படின்னா, உங்கள் குடும்பத்துக்குன்னு சில குழப்பங்கள் இருக்கும், ஏற்கனவே இருக்குது. அந்த குழப்பத்தை நிவர்த்தி செய்கிறதுக்கு நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் ஒரு இழுபறி நிலைமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக பிட்வீன் ஜூலை 28லேருந்து செப்டம்பர் 16க்குள்ளார உங்களுக்கு அந்த குழப்பம், அந்த வாக்குவாதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் அந்த டைமில் ஜூலை 28லேருந்து செப்டம்பர் 16க்குள்ளார தாயாருடைய ஆரோக்கியத்தில் மருத்துவ ரீதியான கத்தி வைக்கிற வேலை வரும், ஆப்ரேஷன் வேலை வரும். அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. இது அம்மாவுக்கு மட்டுமா அப்படின்னு கேட்டால் ஏன் உங்களுக்கே கூட வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இதை ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இந்த சனியின் பார்வையில் செவ்வாய் வர்றது அவ்வளோ நல்ல விஷயம் கிடையாது. இன்ஃபேக்ட் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எங்கேயாவது ஃபாரின் ட்ராவல் இருந்ததுன்னா செப்டம்பர் 16க்கு அப்புறம் போஸ்ட்போன் பண்ணிக்கிறது நல்லது. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கும் இந்த செப்டம்பர் 16க்கு மேலே போஸ்ட்போன் பண்ணிட்டீங்கன்னா எந்த விதமான சிக்கலும் கிடையாது. செப்டம்பர் 16க்குள்ளே நீங்கள் ஃபாரின் ட்ராவல் போனீங்கன்னா அங்கே போகிற இடத்துல யூ வில் பி லூசிங் சம் ப்ராப்பர்ட்டிஸ். உங்களுடைய பொருட்களையோ உங்களுடைய பாஸ் ஏதாவது ஒரு முக்கியமான டாக்குமெண்ட்டையோ மிஸ் பண்ணுறதுக்கு, தொலைந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பெட்டர் நாட் டு டேக் ரிஸ்க். நான் ரிஸ்க் எடுக்கிறதுலாம் எனக்கு ரிஸ்க் சாப்பிட்ற மாதிரின்னா போங்க, பட்டுட்டு வாங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும். அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகள், மிதுன ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு குடும்பத்தில் மாற்றங்கள் ஏற்பட்டு திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக அதிசார பயிற்சி, குரு அதிசார பயிற்சி ஏற்படுகின்ற அக்டோபர் 18லேருந்து நவம்பர் 11க்குள்ளார உங்களுக்கு தன யோகம் ஏற்படும். உங்கள் குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் குரு 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுடைய எதிரிகள் மறைந்து போவார்கள். எதிரிகள் ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க. உங்களுடைய வார்த்தைக்கு பயந்து அதுக்கப்புறம் உங்கள் பக்கமே, நீங்கள் இருக்கிற திசை பக்கமே வரமாட்டாங்க. அக்டோபர் 18லேருந்து நவம்பர் 11க்குள்ளார ஒரு பெரிய எதிரி உங்களை விட்டு அகன்றோடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இன்ஃபேக்ட் அவர் உங்கள் ஊரை விட்டே ஓடிடுவார் உங்களை பார்த்து பயந்துட்டு. மிதுன ராசிக்கு அவ்வளவு விசேஷமான நேரம். சொந்த தொழில் பண்ணுபவர்களுக்கு, சொந்தமாக ப்ரொஃபஷ்னல் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், டாக்டர்ஸ், இந்த மாதிரி அட்வொகேட்ஸ், இவர்களுக்கெல்லாம் வாக்கு சாதுரியம் ஏற்பட்டு வருமான அதிகரிப்பு ஏற்படும். நீங்கள் ஏதாவது அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருப்பீங்க, அந்த அக்ரிமெண்ட் ரிலீஸ் ஆகணும், அந்த அக்ரிமெண்ட்டில் வருமானம் வரணும், அதெல்லாம் இப்போ வர நேரம் வந்துடுது. நீங்கள் அது கூட அக்ரிமெண்ட்டில் என்ன சொல்லியிருப்பீங்க, நீங்கள் என்ன கையெழுத்து போட்டிருப்பீங்கன்னா இன்னொரு 1 வருஷம் கழித்து அந்த பணத்தை வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு. ஆனால் அந்த கம்பெனிக்காரனோ இல்லை அந்த கன்சர்ன் பர்சனோ இப்போயே ஓடி வருவார். சார் தயவு செஞ்சு நீங்கள் இப்போ வாங்கிக்கோங்க, இப்போ கொடுத்துட்டேன்னா எனக்கு ஒரு பெரிய லாபம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு 1 வருஷம் கழித்து வர வேண்டிய பணம் கூட இந்த செப்டம்பருக்குள்ளே, இந்த அக்டோபர் நவம்பருக்குள்ளார பணம் வரத்துக்கு உண்டான யோகம் இருக்குது. சொத்து சேர்க்கை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். பழைய கடனை அடைப்பீங்க. உடம்பில் இருக்கக்கூடிய வியாதிகளுக்கு தீர்வு கிடைக்கும். உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக வெற்றிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய தம்பி தங்கைகள் படிக்காமல் இருக்காங்க, அவங்களுடைய படிப்புக்கு நீங்கள் உதவி செய்வீங்க. அவங்களுக்கு வேலை இல்லாமல் இருக்கா, வேலை கிடைக்காமல் இருக்கா, அவங்களுக்கு நீங்கள் உதவி செய்து தருவீங்க. இப்படி ஏகப்பட்ட நற்பலன்கள் தரக்கூடிய மாதங்களாக இந்த ஜூலை டு நவம்பர் இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. நீங்கள் சொந்தமாக தொழில் வியாபாரம் பண்ணுறீங்க, பிஸ்னஸ், நீங்கள் மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சுருக்கீங்க, ஒரு நட்டு போல்ட்டு மேனுஃபேக்சரிங், ஏதாவது ஒரு ஏஐ பேஸ்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ்டு டீம் வச்சுருக்கீங்க, உங்களுக்கு கீழே ஒரு டீம் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவர்களுக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுப்பதன் மூலமாக அவர்கள் உங்கள் மீது ஒரு பற்றோடு இருப்பாங்க. உங்கள் வீட்டில் உங்கள் பேரில் ஒரு பக்தியோடு இருப்பாங்க. நீங்கள் ஒரு கம்பெனி நடத்துகிறீங்கன்னா இத்தனை நாளாக அவங்களுக்கும் ஒரு சின்ன மனஸ்தாபம் இருக்கும். ஏதோ ஒரு விஷயத்தை உங்களால் கொடுக்க முடியலங்கிற வருத்தத்தில் அவங்க இருப்பாங்க. ஆனால் இந்த சனி வக்கர பயிற்சி உங்கள் பேரில் இருக்கிற நம்பகத்தன்மையை அதிகரித்து உங்களுக்கு மரியாதை உயர்வை ஏற்படுத்துகின்ற வாய்ப்பை தரும். காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த நபர்கள் உங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணுறவங்கலாம் உங்கள் பேரில், சார் நீங்கள் என்ன கொடுத்தாலும் நாங்கள் வாங்கிக்கிறோம், நீங்கள் சம்பளமே கொடுக்காட்டினாலும் நாங்கள் ஒர்க் பண்ணுறோம் சார். இப்போ ரீசெண்டாக ஒரு டெலி சீரியலில் பார்த்தேன், ஒரு ப்ரைவேட் சேனலில், அக்கா நீங்கள் சம்பளம் கொடுக்காட்டினாலும் நாங்கள் வேலை பண்ணுறோங்க்கா. இந்த மாதிரி நமக்கு யாரும் ஸ்டாஃப் இல்லையே நம்ம நினைப்போம்ல, உங்களுக்கு அமைய போகிறதுங்க. மிதுன ராசிக்கு நீங்கள் சம்பளமே கொடுக்க வேணாம் சார், எனக்கு மாதத்துக்கு போயிட்டு வர செலவு, போக்குவரத்து செலவு மட்டும் கொடுங்க அப்படின்னு உங்கள்கிட்ட தவங்கெடுந்து வேலை பண்ணுறதுக்கு அவர்கள் தயாராக இருப்பார்கள். அந்த அளவுக்கு உங்களுக்கு அமோகமான பலன்கள் ஏற்படுகின்ற மாதமாக இந்த மாதங்கள் இருக்க போகிறது. ஸோ உங்களுக்கு சொத்து சேர்க்கை ஏற்படும், வண்டி வாகன சேர்க்கை ஏற்படும், ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும், தாயாரின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும், தாயாருக்கு மருத்துவ ரீதியான தேவைகள் பூர்த்தியாகும். உங்களுக்கு நீண்ட நாட்களாக நீங்கள் வெளிநாட்டுக்கு போகணுன்றீங்கன்னா அது போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்கு உண்டான பரிகாரம்னு நான் எதுவும் சொல்ல போகிறதில்ல. மாசாந்திர பலன்கள் ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் ஆகிய மாதங்களுக்கு உண்டான மாதாந்திர பலன்களில் சொல்லப்படுகின்ற பரிகாரங்களையே செய்து வருவதன் மூலமாக உங்களுக்கு மன ஆரோக்கியம், தேக ஆரோக்கியம்,
பண ஆரோக்கியம் ஏற்படும். அதற்கு உங்களுக்கு உங்களுடைய பரிகாரங்கள் துணை இருக்கும். வணக்கம். கடகராசி நண்பர்களுக்கான சனி வக்கர பயிற்சி பலன்கள். இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 7ஆம் வீட்டு அதிபதி 7, 8 கூடிய அதிபதி சனி, அவர் வக்கரம் அடைவது உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்துக்கு சனி வந்தால் என்ன குழப்பத்தை ஏற்படுத்துவாரோ அந்த குழப்பம் மீண்டும் வருது. சார் 2023லேருந்து 25 வரைக்கும் நாங்கள் பட்ட அவஸ்தை பத்தாதா சார், மறுபடியுமா அப்படின்னு கேட்பீங்க. இது வந்து டெம்பரவரிங்க. ஏன்னா இதில் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 விதமான பர்சன்டேஜ் கொடுக்க போகிறேன். 70% சனி வக்கர பயிற்சி, அது கூட அடிஷ்னலாக ஒரு 10% நல்லது பண்ணும் குரு அதிசார பயிற்சி. ஏன்னா உங்களுக்கு யோகாதிபதியான குரு விரயத்திலிருந்து உங்கள் ராசிக்குள்ளே வரார். இது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். ஸோ அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். சனியால் பாதிப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா குரு அதிசாரமாக சனியை பார்க்கறதுனால கெட்டவனே கெட்டு போய் நல்லது பண்ணுவான். ஒரு கெட்டவன் இருக்கான், அந்த கெட்டவனை ஒரு நல்லவன் பார்க்குறான் அப்படின்னு வச்சுக்கோங்க, அவனை திருத்துறதுக்கு வழி பார்ப்பான். இந்த இடத்துல குரு பவர்ஃபுல்லாக இருக்கார். சனியை காட்டிலும் குருவுக்கு பவர் ஜாஸ்தி. இப்போ வரக்கூடிய குரு அதிசார பயிற்சி அக்டோபர் மாதத்துலேருந்து. அதனால் உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள்லாம் இருக்குது. குறிப்பாக நல்ல நண்பர்கள் அமைவார்கள். நல்ல நண்பர்கள் அமையிறதுங்கிறது அவ்வளோ விசேஷமான ஒரு பலன். ஏன் அப்படின்னா, நம்ம கூட இருக்கிறவங்கெல்லாம் ஃப்ராடாக இருந்தான்னு வச்சுக்கோங்க, நீங்களும் ஃப்ராடாக தான் இருப்பீங்க. ஆனால் உங்களை சுற்றி நல்லவர்கள் வரக்கூடிய நேரம், உங்களால் அடுத்தவங்களுக்கு நல்லது, அடுத்தவங்களால் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய காலகட்டம் துவங்கிவிட்டது. இதில் 9ஆம் இடத்து சனி வக்கரகதியில் இருக்கார். 9ஆம் இடத்துல வக்கரமாக இருக்கிறதுனால வெகு சிலருக்கு அவங்களுடைய ஜனனகால ஜாதகம் வீக்காக இருந்ததுன்னா தந்தையால் இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா, உங்கள் ஆரோக்கியம் எப்படி இருக்கும், இந்த கடகராசியில் பிறந்தவங்களுடைய ஆரோக்கியம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை குரு பார்த்துட்ருக்காரு, 6ஆம் இடத்தை குரு பார்த்துட்ருக்காரு அக்டோபர் 18 வரைக்கும். அதனால் ஆரோக்கியத்தில் எந்த பாதிப்பும் இருக்காது. இதில் நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், உங்களுக்கு பூர்வீக சொத்து சார்ந்த வழக்குகள் தீர்வை சந்திக்கும் வாய்ப்புகள் ஏற்படும். உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வழக்கு இருக்குது. வியாபாரத்தில் வழக்கு, கணவன் மனைவி உறவில் வழக்கு, டைவர்ஸ் கேஸு. உங்கள் மனைவி என்ன பண்ணியிருப்பாங்க, உங்களை விட்டுட்டு ஃபாரின் போயிருப்பாங்க. இல்லாட்டி நீங்கள் ஃபாரினில் இருக்கீங்க, அவங்க குழந்தையை தூக்கிட்டு இந்தியா வந்திருப்பாங்க. இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு மண்டை பிடிச்சிட்டு உக்காந்துட்டு இருப்பீங்க. எப்படி நான் பண்ணுவேன், என் மனைவியை என் கூட சேர்த்துக்கணும், என் குழந்தைகளோடு இருக்கணும் அப்படின்லாம் ஆசைப்படுவேன். ஆனால் உங்கள் மனைவிக்கு அதில் இன்ட்ரெஸ்டே இருக்காது. ஆனால் இந்த காலகட்டம், அதாவது சனி வக்கர காலகட்டம், இது சனி வக்கர காலகட்டம்னா ஜூலை 13லேருந்து நவம்பர் 28 வரைக்கும், அதாவது தமிழில் சொல்லணும்னா ஆனி மாதம் 29ஆம் தேதி முதல் கார்த்திகை மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் இந்த சனி வக்கர காலத்தில் உங்களுக்கு உங்களுடைய மனைவியோடு மீண்டும் சேருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது அவங்க திரும்பி உங்கள் இடத்துக்கு வருவாங்க. இப்போ நீங்கள் இந்தியாவில் இருக்கீங்க, நீங்கள் ஒரு லேட்டஸ்ட் அஸ்யூம் நீங்கள் பூனேயில் இருக்கீங்க. உங்கள் மனைவி உங்களுக்கு தெரியாமல் சொல்லாமல் கொள்ளாமல் உங்கள் குழந்தைய உங்கள் பொண்ணையோ பையனையோ தூக்கிட்டு பாஸ்போர்ட் அப்ளை பண்ணி ஃபாரின் போயிடுறாங்க. லேட்டஸ்ட் அஸ்யூம் ஆஸ்திரேலியாவுக்கோ இல்லை யூரோப்புக்கோ போயிடுறாங்க, இல்லை யூஎஸ்க்கு போயிடுறாங்க. அங்கே தான் இண்டிவிஜுவல் இது இருக்குன்ட்டு. இப்போ அவங்களுக்கு வேறு வழி இல்லை. ஏதாவது ஒரு ரீசன்னால் அவங்க அப்பா அம்மா வீட்டில் ஏதாவது ஒரு இறப்போ இல்லை ஏதோ ஒரு சங்கடம் ஏற்பட்டு அவங்க இந்தியா திரும்புறதுக்கு பூனே வரத்துக்கோ, இல்லை நீங்கள் ஃபாரினில் இருக்கீங்கன்னா அந்த ஃபாரினுக்கு வரத்துக்கோ வாய்ப்புகள் வரும். அந்த சமயத்தில் அவங்கள பார்த்து பேசி சமாதானப்படுத்துவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். அதற்கு குரு உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பார். உங்கள் பேச்சை உங்கள் மனைவி கேட்பாங்க. இது நாள் வரைக்கும் கல்யாணம் ஆனதுலேருந்து என் பொண்டாட்டி என் பேச்சையே கேட்கல சார், நான் தான் அவள் பேச்சை கேட்டுட்ருக்கேன்னு சொல்லக்கூடிய கணவன்மார்களுக்கு ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, உங்கள் மனைவி உங்கள் பேச்சை கேட்டு நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நம்பகத்தன்மையை உறுதிப்படுத்தி கொண்டு மீண்டும் உங்களுடன் குடும்பம் நடத்துவதற்கு வாய்ப்புகள் ஏற்படுகின்ற நாட்களாக இந்த சனி வக்கர பயிற்சி இருக்கும். சனி கெடுதல் தானே சார் பண்ணுவார், ஏற்கனவே அவர் கெடுதல் பண்ணுவார், இப்போ சனி வக்கரம்னா இன்னும் கெடுதல் தானே பண்ணுவார் சார். கெட்டவன் கெட்டு போகிறான் சார். கெட்டு போகிறது உங்கள் ராசிக்குள்ளே குரு வரும்பொழுது, அதாவது அக்டோபர் 18ஆம் தேதி குரு உங்கள் ராசிக்குள்ளே உச்ச பலத்தை அடைகின்ற பொழுது சனிக்கு குரு பார்வை கிடைக்கும், குருவின் பார்வை சனிக்கு கிடைக்கும். அதனால் அந்த இடத்துல நல்லது பண்ணுவார். வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் வருதுங்க. பொதுவாக இந்த சனி வக்கர காலத்தில் பொதுவாக எல்லாருக்கும் கெடுதல் பண்ணக்கூடிய நபர் இந்த சனி பகவான். கடகராசிக்கு வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தால் எப்படிங்க வம்சவிருத்தி ஏற்படும்? நீங்கள் சேர்ந்தாதாங்க வம்சவிருத்தி. அது வரத்துக்கு உண்டான நேரம் வந்துடுத்துங்க. வியாபாரத்தில் இருந்த தடைகள் விலகும். வியாபாரத்தில் உங்களுக்கு இருந்த தடைகளும் தொய்வுகளும் விலகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் கடன் கொடுத்துருப்பீங்க, அந்த கடன் திரும்பி வரத்துக்கு உண்டான நேரம் வந்துடுத்து. உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் பூர்த்தியாகக்கூடிய மாதங்களாக இந்த சனி வக்கர காலம் இருக்க போகிறது. உங்களுடைய உடன் பிறந்தோருடன் ஏற்பட்ட மனஸ்தாபம் பிணக்குகள் விலகும் சூழ்நிலை ஏற்படும். ஏன் அப்படின்னா சனி வக்கரமாக இருந்து குருவால் பார்க்கப்படுகிறார். இந்த குரு பார்வை கோடி புண்ணியம். பாக்கியஸ்தானம் வலுவாக இருக்குது. மொத்தத்தில் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய காலகட்டம் துவங்கிடுது. அப்புறம் ஏன் சார் 70+10% சொன்னீங்க? கேள்வி வரும்ல உங்களுக்கு. நான் சொல்கிறேன் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா 70% சனி குழப்பத்தை ஏற்படுத்திட்டு கொடுப்பாரு. ஆனால் அந்த 10% சனிக்கு குரு பார்வை வரும்பொழுது அது ஃபுல்லாக 100% 80%ஆக மாறும். உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது. வியாபாரிகளுக்கு வருமான வளர்ச்சி ஏற்படும். வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். படிக்கின்ற குழந்தைகள், படிப்பில் ஆர்வமே இல்லாமல் இருக்கக்கூடிய கடகராசி குழந்தைகளுக்கு இப்போ திடீர்னு ஒரு ஆர்வம் வரும் பாருங்க. ஹாஃப் ஏர்லி வரைக்கும் ஃபெயில் ஆகிட்டு இருந்த குழந்தை ஹாஃப் ஏர்லி முடிஞ்ச அந்த செகண்ட் மிட்டமோ இல்லை ஆனுவல் வரும்போதோ சென்டம் எடுக்க ஆரம்பிக்கும். என் பொண்ணா இப்படி இருக்குது, என் பையனா இப்படி இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு குழந்தை 10th அவன் ஹாஃப் ஏர்லி வரைக்கும் அவன் சிங்கிள் டிஜிட் மார்க்கு. டோட்டலே அவன் 1200 மார்க்குக்கு இல்லை 600 மார்க்குக்கு இவன் ஒரு 10 மார்க் எடுத்தாலே பெரிய விஷயம். அப்படி இருந்த பையன் அந்த ஹாஃப் ஏர்லி முடிஞ்சு என்ன மாற்றம் நடந்ததோ, இது நான் சொல்கிறது 2 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த பையன் ஹாஃப் ஏர்லி முடிஞ்சு போர்டு எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி வச்ச ரிவிஷன் டெஸ்ட்டில் ரிவிஷன் எக்ஸாமில் அவன் தான் கிளாஸ் ஃபஸ்ட்டு. எப்படிங்க இந்த மாற்றம் நடந்தது? இது சனி பகவான் கொடுக்குற மாற்றம். உழைப்புக்குண்டான ஊதியத்தை சனி பகவான் கொடுப்பாரு. ஸோ நீங்கள் உழைக்க தயாராக இருந்தால் உங்களுக்கு நடக்கும். பாதகாதிபதி யோகாதிபதியாக மாறக்கூடிய நேரம் இது. இது உங்களுக்கு சாதகமான நேரம். குரு உங்களுக்கு நன்மைகளை தரக்கூடிய வகையில் இருக்கார். குரு உங்களுக்கு பூர்வ புண்ணிய பலத்தை அதிகரிக்கக்கூடிய வகையில் இருக்கார். குரு உங்களுக்கு படிப்பை தரக்கூடிய வகையில் இருக்கார். குரு உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தரக்கூடிய வகையில் இருக்கார். ஸோ குருவும் சனியும் ஏகோபித்த வகையில் உங்களுக்கு உதவிகள் செய்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. இதனால் உங்களுக்கு இருந்து வந்த தடங்கல்கள் விலகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். உடன்பிறப்புகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகும். அண்ணன் தம்பிக்குள்ளே சண்டை சார், எங்களுக்கு இல்லை, எங்கள் அண்ணனை உதைக்கணும் சார், என் தம்பியை உதைக்கணும் சார், அவனை எப்படியாவது அவனை அடித்தாவது அவன் பொண்டாட்டி பேச்சை கேட்டு ஆடுறான் சார், இப்படிலாம் சொல்லக்கூடிய நபர்கள் இருக்கீங்கள்ல. உங்களுக்கு உங்கள் பேச்சை கேட்டு அண்ணன் சொன்னது கரெக்டு தான், தப்பு இல்லை, தம்பி கரெக்டாக தான் சொல்லியிருக்கான்ப்பா, அவன் மனைவி நல்ல அறிவாளி தான், நான் கேட்க மறந்துட்டேன், போடி நீ உன் பேச்சை கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மனைவியை திட்டிட்டு போவீங்க. ஆனால் இந்த மனைவியும் அவங்கக்கிட்ட வருவாங்க, சரி என் மச்சன ஒய்ஃப் நல்லவ தான், நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ உங்கள் குடும்பத்துக்குள்ளே ஒற்றுமைத்தன்மை ஏற்படும். ஸோ இந்த காலகட்டம், அதாவது கடகராசிக்கு இந்த சனி வக்கர பயிற்சியானது பல நல்ல மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. சரி, நெகட்டிவே இல்லையா சார்னா இருக்குது. சில தேவையில்லாத செலவுகள் வரும். குடும்பத்தில் அன்வான்ட் செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வருமானத்தை காட்டிலும் தொழிலில் மந்தத்தன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருப்பினும் இதெல்லாம் சமாளிக்கக்கூடிய வகையில் குரு சப்போர்ட்டிவாக இருப்பார். நல்ல நண்பர்களின் அறிமுகம் கிடைக்கும். இதெல்லாம் உங்களுக்கு நடக்கக்கூடிய வகையில் இருக்கிறதுனால இதுக்கு பரிகாரம்னு நான் தனியாக சொல்லலை. ஏன்னா ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் வரைக்கும் மாதாந்திர பலன்கள் நம்ம சொல்லியிருக்கோம். அந்த மாதாந்திர பலன்களில் இருக்கக்கூடிய பரிகாரங்களை மட்டுமே செய்து வாருங்கள். சனியின் பாதிப்பிலிருந்தும் சனியின் அதிதீவிர லாபத்திலிருந்தும் உங்களை தற்காத்து கொள்வதற்கு, லாபமாக இருந்தாலும் ரொம்ப ஜாஸ்தி வரக்கூடாதுல்ல, அதனால் இந்த சனி வக்கர பயிற்சி உங்களுக்கு வளர்ச்சியை தரும். வணக்கம். சனி வக்கர பயிற்சி பலன்கள் சிம்ம ராசி நண்பர்களுக்காக. இந்த சனி வக்கரம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், அஷ்டம சனி நடந்துட்டுருக்கு, எங்களுக்கு ஏதாவது ரிமோட் ரிலீஃப் கிடைக்குமா சார் அப்படின்னு கேட்குறவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு நற்பலன்கள் வரக்கூடிய காலகட்டத்தில் வந்திருக்கீங்க. இதில் குரு உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்கார். செல்வாக்கு, வெற்றிகள், உடன்பிறப்புகளால் ஆதாயம், குழந்தைகள் விஷயத்தில் நற்செய்திகள்னு நல்ல விஷயங்கள் நடந்துட்டுருக்கு. ஆனால் சனி அஷ்டம சனியாக இருக்கிறதுனால கொஞ்சம் பணப்பற்றாக்குறை வருமானம் வருது, ஆனால் செலவு எக்கச்சக்கமாக இருக்குது. எக்கச்சக்கம்னா கொஞ்சம் நஞ்சம் இல்லை. குழந்தைகளுக்கு செலவு,
குழந்தைகளுடைய மேல் படிப்பு, வியாபாரத்தில் முதலீடு செஞ்சால் பணம் எடுக்க முடியல, லாபம் வருது சார் ஆனால் பணம் வரவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கெல்லாம் ஒரு ரிலீஃப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். இது எத்தனை நாளைக்கு சார் அப்படின்னு கேட்டால், ஜூலை 13ஆம் தேதி முதல் நவம்பர் 28 வரைக்கும் சனி வக்கர காலம். சனி இருக்கக்கூடிய அந்த மீனராசியிலிருந்து 5, 6, 7, 8, 9, அதாவது கடகராசி, கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம் வரைக்கும் சூரியன் டிராவல் பண்ணக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு சனி வக்கர காலமாக இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. இதில் நடுவில் ஒரு மாதம் குரு அதிசாரமாக போகிறார். அக்டோபர் 18லேருந்து நவம்பர் 11 வரைக்கும். நவம்பர் 11 வக்கரகதி அடைந்து கடகராசியிலேருந்து மீண்டும் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிடுவார். இதனால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுமா அப்படின்னு கேட்டால், சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உறவுகளில் குழப்பம் ஏற்பட்டு பின் சரியாவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். உங்கள் உறவுகளுக்குள்ள, அதாவது ரிலேட்டிவ்ஸ்குள்ள மனஸ்தாபம் ஏற்பட்டு பின் சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்ப உறவுகளில் இருந்த மனஸ்தாபம் மீண்டும் சரியாகும் சூழ்நிலை ஏற்படும். குடும்பத்தில் உங்களை பற்றி இருந்த நம்பகத்தன்மை குறைவதற்கோ அல்லது உங்கள் பேரில் இருந்த நம்பகத்தன்மை குறையிறதுக்கு உண்டான சூழ்நிலையோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் கடைசியில் பார்த்தா நீங்கள் சொன்னது தான் கரெக்டு அப்படின்னு வரக்கூடிய வகையில் இருக்குது. குழந்தைகள் விஷயத்தில் நற்செய்திகள் வரும். குழந்தைகள் இத்தனை நாளாக கடந்த ஒரு 8 மாதமாக பார்த்தீங்கன்னா கடுமையாக உழைச்சிருப்பாங்க. அவங்க உடம்புல அவ்வளவு சோர்வு இருக்கும். ஆனால் இப்போ இந்த 4 மாதம் அவங்க சோர்வு விலகிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடன்பிறப்புகளுடன் இருந்த மனஸ்தாபங்கள் விலகும். என்ன ஒரே ஒரு விஷயம்னா, 7ஆம் இடத்துக்கு வர்றதுனால கடந்த காலத்தில் இருந்த சில தவறான விஷயங்கள் குடும்பத்தில் இருந்ததோ, கணவன் மனைவிக்குள்ளேயோ, இல்லை உங்களுடைய கூட ஒர்க் பண்ணுறவங்ககிட்டயோ இருந்த மன சஞ்சலங்கள் விலகிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். அவர்களிடம் மீண்டும் அந்த தப்பை பண்ணாமல் இருக்கிறதுக்கு உண்டான அட்வைஸை நீங்கள் கொடுப்பீங்க. இந்த தப்பை பண்ணினேன்னா அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது அப்படின்னு மிரட்டுவோம் தெரியுமா? அந்த மிரட்டல் விடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது. எதிரிகள் இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஏன்னா உங்கள் 12ஆம் இடத்துக்கு குரு வரப்போகிறாரு அக்டோபர் மாதம். எதிரிகளை பார்த்து ஓட விரட்டக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். யூ வில் பி த்ரோயிங் அவே யுவர் எனிமீஸ், அதாவது அடித்து விரட்டுவீங்க. அந்தளவுக்கு உங்களுக்கு ஆற்றல் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. உங்களை பார்த்தா எல்லோரும் நடுங்குவாங்க. குறிப்பாக இந்த சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இளம் வயது ஆண் பெண்கள், அதாவது சிம்மராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்கள் உங்களுடைய எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படுவது மட்டுமல்லாமல் உங்கள் குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனையாக இருந்தீங்க, அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய வகையில் சில முயற்சிகள் எடுக்கும். காதல் விஷயத்தில் ஏமாந்துருப்பீங்க, இல்லை காதல் தோல்வியில் இருப்பீங்க. இப்போ அந்த தோல்வியில் ஒரு மாற்றம் வரும். ஸோ தோல்வியாகிறதுனால காதல் வெற்றி அடையும். அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள், வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு அஷ்டமஸ்தானத்துக்கு சனி போனதுனால வேலை இல்லாத சூழ்நிலை இருக்குது. இப்போ அவர் வக்ரகதி அடைந்து குரு பார்வை வரும்பொழுது அக்டோபர் மாதத்தில் உங்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்ஃபேக்ட் செப்டம்பர் 16க்கு மேலே வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சொந்தமாக தொழில் துவங்கணும், நீங்கள் ஃபாரின் போகணுன்னா இப்போ தாராளமாக போகலாங்க. இந்த 4 மாதம் நீங்கள் ஃபாரின் போயிட்டீங்கன்னா இந்த பிரச்சனை எதுவுமே இருக்காது, நிம்மதியாக இருக்கலாம். அதனால் கொஞ்சம் முயற்சி எடுத்தால் ஃபாரின் போகலாம். அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த இளம் பெண்கள் தாய் தந்தையருடன் ஏற்பட்ட மனஸ்தாபத்தை களைவதற்கு முயற்சி எடுத்தால் நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் தாயாருடைய ஆரோக்கியம் மட்டும் கொஞ்சம் சலனத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. குரு பார்வை உங்களுக்கு செலவுகளை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. என்ன செலவுகள்னால், தாயாருடைய ஆரோக்கியத்துக்கான செலவுகள், உங்களுடைய ஸ்திர சொத்துக்களுக்கான செலவுகள், வண்டி வாகன மாற்றத்திற்கான செலவுகள், உங்களுடைய வாழ்க்கை துணை, அதாவது நீங்கள் திருமணமானவராக இருந்தால் உங்கள் வாழ்க்கை துணை ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிப்பார், அந்த பிஸ்னஸில் பணம் போடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும். ஸோ இப்படி எல்லா நல்ல விஷயங்களையும் மாற்றி அமைப்பதற்கு முயற்சி எடுக்கலாம். இந்த மாதங்களை பொறுத்த வரைக்கும் ஜூலை டு நவம்பர் வரைக்கும் குரு உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பார். இதில் குரு நவம்பர் 11ஆம் தேதியிலேருந்து வக்ரகதி அடையும் பொழுது உங்களுக்கு சுப செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அதே சமயம் நவம்பர் மாதம் 28 சனி வக்ர நிவர்த்தி அடையும் பொழுது மீண்டும் உங்களுக்கு வேலை சார்ந்த விஷயங்களில் நீங்கள் ஃபாரின் போயிருந்தீங்கன்னா திருப்பி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை ஃபாரின்லேயே செட்டில் ஆகணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 3 மாதம் இந்தியாவில் 6 மாதம் இருந்துட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும்.
அதனால் கொஞ்சம் நிதானத்தோடு செயல்படுங்க. இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள், படிக்கின்ற குழந்தைகள், 5ஆம் இடத்திற்கு சனி பார்வை இருக்குது. இப்போ வக்கரகதி காலகட்டத்தில் 5ஆம் இடத்துக்கு சனி பார்வை விலகிறது. அதனால் படிப்பில் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் டான்ஸ் ப்ரோக்ராம் பண்ணுறவங்க, இல்லை விஜேவாக இருக்கீங்க, இல்லை மீடியா சம்மந்தமாக ஏதாவது தொழில் பண்ணுறீங்க, இல்லை மீடியாவில் ஒர்க் பண்ணக்கூடிய நபராக இருந்தால் உங்களுடன் பணியாற்றும் சக பணியாளர்கள் விஷயத்தில் கொஞ்சம் ஒரு லக்ஷ்மண் ரேகான்னு சொல்லுவாங்க, ஒரு கோடு போட்டு வாழ்வது நல்லது. யாரையும் உங்களுடைய பர்சனல் ஸ்பேஸ்க்குள்ளார அலோவ் பண்ணாதீங்க. அப்படி அலோவ் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு அவப்பெயர் ஏற்படுறதுக்கு, கெட்ட பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும், இந்த சனி வக்கர காலகட்டத்தில் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களை சுற்றி இருக்கிறவங்க பேரில் யாரையுமே நம்பிக்கை வைக்காதீங்க. யாராக இருந்தாலும் சரி, பெத்த அப்பாவாக இருந்தாலும் சரி, அம்மாவாக இருந்தாலும் சரி, அண்ணனாக இருந்தாலும் சரி, தம்பியாக இருந்தாலும் சரி, யாரையுமே நம்பி எந்த பொறுப்பையும் கொடுக்காதுங்க. உங்கள் கண் பார்வையில் எல்லாம் நடக்கணும். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்களா, எண்ட் ஆஃப் த டே எல்லாத்தையும் வேலை பண்ண சொல்லுங்கள். எண்ட் ஆஃப் த டே அக்கௌண்ட் செட்டில் பண்ணு. அம்மா நான் உன் அப்பா அம்மா இருந்துட்டு போ, அப்பாங்கிறது உறவு, என் பிஸ்னஸ், நான் பணம் போட்டிருக்கேன், ஒழுங்குமுறையாக செட்டில் பண்ணு. அதே மாதிரி அம்மா கேட்குறாங்கன்னா அம்மாக்கிட்டே அதே மாதிரி இருங்க. கட் அண்ட் ரைட்டாக இருந்தால் தப்பு கிடையாது. நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் கட் அண்ட் ரைட்டாக பேசிட்டீங்கன்னா நாளைக்கு பிரச்சனை வந்தால் கூட நம்ம கரெக்டாக இருந்தோம்னு இருந்துக்கலாம். தப்பாக பேசிட்டு இல்லை விட்டு கொடுத்து பேசுகிறேன், இல்லை குழகுழா வழகழா பேசுகிறேன் அப்படின்னா உங்களுக்கு கெட்ட பெயர் ஏற்படும். ஸோ இந்த காலகட்டம் அப்படிங்கிறது சிம்ம ராசிக்கு ஒரு மாற்றத்தை தரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சில உறவுகள் விலகி போவார்கள், சில புதிய உறவுகள் வரக்கூடிய வகையில் இருக்கும். ஸோ இந்த சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் உறவுகளில் குழப்பம் ஏற்படுகின்ற ஒரு நேரமாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, இதுக்குன்னு தனியாக பரிகாரம் நம்ம சொல்ல மாட்டோம். ஏன்னா ஒரு 4 மாதத்துக்கு உண்டான பரிகாரம் நம்ம சொல்ல மாட்டோம். மாசாந்திர பலன்கள் நம்ம வேதிகா சேனலில் மாசாந்திர பலன்கள் சொல்லிட்டு வரோம். அதில் ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் இந்த 5 மாதங்களுக்கு உண்டான பரிகாரங்களை செய்து வருவதன் மூலமாக சனி வக்கரத்தினால் ஏற்படுகின்ற பாதிப்புகளும் குரு அதிசாரத்தினால் வரக்கூடிய சாதகமான பலன்களும் உங்களுக்கு இரட்டிப்பாக வழங்கி சந்தோஷத்தை நல்குவார்கள் அந்த இரு கிரகங்களும். வணக்கம். கன்னி ராசி நண்பர்களுக்கான சனி வக்கர பயிற்சி பலன்கள். இந்த சனி வக்கர பயிற்சிங்கிறது எப்போ நடக்க போகிறது சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 13, 2025 முதல் நவம்பர் 28, 2025 வரை சனி வக்கர காலம். இது சனி வக்கரம் மீன ராசியிலே நடக்கிறது. இந்த சனி வக்கர காலத்தில் என்ன நடக்க போகிறது கன்னி ராசிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொருள் ஆதாயம், வேண்டாதவர்கள் விலகுவர். 2 விஷயம் உங்களுக்கு. நல்ல விஷயம் என்னன்னா, பொருள் ஆதாயம் ஏற்படும், வருமானம் வரும், படிக்கிற குழந்தைகளுக்கு வேலை கிடைக்கும், வேலையில் இருக்கிறவாளுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். இதெல்லாம் சாதகமாக இருக்குது. ஆனால் சில பேர் உங்கள் வாழ்க்கையில் தொல்லை கொடுத்துட்ருக்காங்க. அதாவது கூடவே இருக்கேன், உன் கூடவே இருந்து உனக்கு நல்லது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் உங்களை விட்டு விலகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இதில் ஒரு சிலருக்கு, அதாவது வயது முதிர்ந்தவர்களுக்கு, உங்களுடைய தாயார் ஒரு 60 வயசுக்கு மேலே 80 வயசுக்கு மேலே இருந்தாங்கன்னா அவங்களுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் சீரியஸ்னஸ் ஆகும். அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. இந்த காலகட்டத்தில் குரு அதிசார பயிற்சியும் நடக்க போகிறது. அக்டோபர் 18 நவம்பர் 11 வரைக்கும் கடகராசியில் இருக்க போகிறார். உங்களுடைய லாபஸ்தானத்துக்கு வரப்போகிறார் 10ஆம் இடத்துலேருந்து. 10ல் குரு பதவி மாற்றம் ஏற்படும். உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் தேடி வரும். சில பேர் பார்த்தீங்கன்னா வேலைக்கே போக மாட்டாங்க, ஆனால் இந்த சமயத்தில் திடீர்னு வேலை வரும். ஆனால் அதே சமயம் வேலையில் இருக்கிறவங்களுக்கும் இடமாற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. குடும்பத்தை விட்டு வெளியில் போவீங்க, வருமானம் ஜாஸ்தியாகும், அதெல்லாம் நடக்கும். ஆனால் இதில் சனி வக்கர காலத்தில் உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யார் உங்களுக்கு எதிரியாக செயல்பட்டார்களோ அவர்கள் உங்கள் வாழ்க்கையை விட்டு விலகுவார்கள். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் கன்னி ராசிக்கு 80% நற்பலன்கள் தரக்கூடிய பயிற்சியாக இந்த சனி வக்கர பயிற்சி இருக்க போகிறது. குருவும் உங்களுக்கு லாபத்தை கொடுக்க போகிறாரு, மரியாதை கொடுக்க போகிறாரு. உங்களுடைய இளைய சகோதர சகோதரர்களின் வெற்றிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். சார் என்னை பற்றி சொல்லுங்கள் சார், என் தம்பியை பற்றியோ தங்கச்சியை பற்றி எதுக்கு சொல்கிறீங்கன்னா, சார் அவங்க இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு நல்லது. ஏன்னா கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒன்றா அண்ணனோ தங்கையோ இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். நீங்கள் தனியாக ஜெயிக்கவே முடியாது. ஏன்னா இவங்களுடைய சப்போர்ட். இந்த ஏதோ ஒரு இதில் டைலாக் சொல்லுவாங்க, தம்பியோடையோன் படை கஞ்சோன்னு. உங்களுக்கு அது பொருந்தும். கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் தம்பி தங்கைகள் இருக்கிறவர்கள் மட்டும்தான் ஜெயிப்பாங்க. நீங்கள் கடைசி பையன், எனக்கு அண்ணன் இருக்கா, எங்கள் அண்ணன் என் கூட பேசுறது இல்லை, எங்கள் அண்ணனுக்கு எனக்கு பேச்சுவார்த்தை இல்லை, எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் ஆகிட்டு எங்கள் அண்ணி வந்ததுலேருந்து என் கூட பேசுறது இல்லைன்னா அப்போ உங்களால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது. இது எழுதி வேணால் வச்சுக்கோங்க.
அதனால் உங்களை பொறுத்த வரைக்கும் கன்னி ராசிக்கு உடன் பிறந்தவர்கள் நன்றாக சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வேண்டாதவர்கள் விலகுவார்கள். உங்கள் வாழ்க்கையில் உறவுகள்ங்கிற பேரில், நண்பர்கள்ங்கிற பேரில் சில பேர் சில குழப்பத்தை ஏற்படுத்திட்டு இருக்காங்க. அவர்கள் உங்கள் வாழ்க்கையை விட்டு விலகி செல்லும் சூழ்நிலை ஏற்படும். இது நல்லது தான். ஏன்னா கெட்டவங்க வெளியில் போனால் நல்லது தானே. உங்களை பிடிச்சிட்டு இருந்த சனி விலகிறது. உங்களுக்கு பிடிச்சிட்டு இருந்த சளி தொந்தரவு, மூக்கில் ஒழுகுமே, அந்த சளி தொந்தரவு உங்களை விட்டு போகிறது. அதனால் உங்களுக்கு நல்லது நடக்கும். நீண்ட நாட்களாக எதிரியாக செயல்பட்டவர்கள் கூட இப்பொழுது நட்பு பாராட்டுவார்கள். குருவின் பாதகமான பலன்கள் கூட சாதகமாக மாறக்கூடிய வகையில் இருக்கு. ஏன்னா குரு உங்களுக்கு பாதகாதிபதி. அவர் பாதகாதிபதி 11ஆம் இடத்துக்கு வந்தால், எந்த கிரகம் 11ஆம் இடத்துக்கு வந்தாலும் சரி, எந்த ராசியாக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த ராசி வேணால் எடுத்துக்கு போங்க, கன்னி ராசி இல்லை, நீங்கள் மீன ராசியாக இருந்தாலும் சரி, மேஷ ராசியாக இருந்தாலும் சரி, மகரமாக இருந்தாலும் சரி, துலாமாக இருந்தாலும் சரி, 11ஆம் இடத்திற்கு எந்த கிரகம் வந்தாலும் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும். இதில் கன்னி ராசிக்கு 7ஆம் வீட்டு அதிபதி குரு பாதகாதிபதி. அந்த குரு 11ஆம் இடத்துக்கு வந்தால் உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும், வெற்றிகள் தேடி வரும். இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனால் நீங்கள் படிக்கிற குழந்தைகளாக இருந்தால் அடுத்த வருஷம் குரு அதிசாரம் விட்டுட்டு குரு பயிற்சி நடக்கும் மே மாதம். அதுக்கப்புறம் பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றி உங்களை தேடி வரும். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இந்த காலகட்டத்திலே, சனி வக்கர காலத்திலே கடன் உதவிகள் கிடைக்கும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் தீர்வை சந்திக்கும். தாயாரின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். சில தாயாருக்கு ஆரோக்கியத்தில் இருந்ததுன்னு சங்கடம் இருந்ததுன்னா, வயதானவங்களாக இருந்தால் அவங்களுக்கு நேரம் சரியில்லை, தப்பாக எடுத்துக்காதீங்க. இந்த கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் உத்தியோகஸ்தர்கள், வேலைக்கு சென்று கொண்டிருப்பவர்கள், வேலை தேடிட்டு இருக்கிறவா, இவா 2 பேர்த்துக்குமே அமோக பலன்கள் ஏற்படும். வேலையில் இருக்கிறவா, நான் வேலையில் இருக்கேன் சார், எனக்கு ப்ரமோஷன் 8 வருஷமாக கிடைக்கவே இல்லை, 18 வருஷமாக ஒரே கம்பெனியில் இருக்கேன், எனக்கு அங்கீகாரமே இல்லை அப்படின்னு சொல்கிறவாளுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு மரியாதை கொடுக்கும். அதாவது குரு அதிசார பயிற்சி அக்டோபர் 18க்கு மேலே உங்களுக்கு மரியாதையை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. ஏன்னா குரு சனி வக்கரமாகிறாரு, 6ஆம் இடத்தை நோக்கி வராரு, குரு 11ஆம் இடத்துக்கு வராரு. இது ரெண்டும் உங்களுக்கு அமோக பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. சரி, படிக்கின்ற குழந்தைகளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படிக்கின்ற குழந்தைகள் உங்களுடைய எதிர்கால வாழ்வை திட்டமிடுவதற்கு உண்டான சாதகமான நேரம். ஒரு பெரிய மனிதர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார். அவருடைய சப்போர்ட்னால உங்கள் குடும்ப பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள். அதே சமயம் தாய் தந்தையரின் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. ஏன்னா 4ஆம் இடத்திற்கு விரயஸ்தானமான 3ஆம் இடத்திற்கு குரு பார்வை சனி பார்வை வரதுனால மருத்துவ ரீதியாக தாயாருக்கு ஆரோக்கிய செலவுகள் ஏற்படும். இதில் 10ஆவதுக்கு 11ஆம் வீட்டு அதிபதியான சந்திரன் இந்த காலகட்டத்தில் அவர் ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பார். அவர் தேய்பிறை சந்திரனாக இருந்தார்னா உங்களுக்கு சங்கடம் ஏற்படும், வளர்பிறை சந்திரனாக இருந்தால் சந்தோஷம் ஏற்படும். அதே சமயம் 9ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிரன் இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா 10, 11, 12ன்னு வருவார். இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசியில் இருக்கிற வரைக்கும், அதாவது அக்டோபர் மாதம் அந்த டைமில் இருக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியில் இருப்பார். அந்த டைம் தந்தை ஆரோக்கியம் சற்று சங்கடத்தை ஏற்படுத்தும். மருத்துவ ரீதியான உதவிகள் தந்தைக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் உத்தியோக ரீதியாக சொல்லிட்டேன். அதே மாதிரி நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு நில முதலீடுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விவசாய தொழில் செய்கிறவங்க, ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் முதலீடுகள் செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். முதலீட்டின் மூலமாக வருமான அதிகரிப்பு ஏற்படும், வெற்றிகள் கிடைக்கும். குடும்பத்தில் புதிய உறவுகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் வீட்டில் ஏதாவது குழந்தைங்க திருமணமாக இருந்தால் அந்த வம்ச விருத்தி ஏற்படும். அதே சமயம் உங்களுக்கு திருமண வயதாக இருந்தால் திருமண யோகம் கைகூடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. உடன்பிறப்புகள் மூலமாக ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகுவதற்குண்டான சூழ்நிலை ஏற்படுகின்ற சிறப்பான காலகட்டம் இப்பொழுது. ஏன்னா உங்களுக்கு உடன்பிறப்புகள் தான் சப்போர்ட்டே. நீங்களா எதையாவது கற்பனை பண்ணிட்டு அவங்கக்கிட்ட சண்டை போட்டுட்டு இருப்பீங்க. தம்பி தங்கைகள், அண்ணன் அக்கா, இவங்ககிட்டலாம் பகைமை வச்சுக்காதீங்க. இந்த சனி வக்கர பயிற்சியானது கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் குடும்ப தலைவிகளுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படுத்தும். ஏன்னா 3ஆம் இடத்தை சனி பார்க்குறாரு. வெற்றிகள் தரக்கூடிய நேரம். அதனால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு தீர்வும் உங்களுக்கு மரியாதையை கொடுக்கும், உங்களுக்கு கௌரவத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இளைய சகோதர சகோதரிகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும். அவங்க பிரச்சனையில் இருக்காங்க, அவங்க உங்களுக்கு கொடுத்துட்டு இருந்த தொல்லைகள் மறைவதற்கு உண்டான நேரம் வந்து விட்டது. அதனால் அவங்களுக்கு இதை விட பெரிய தொல்லையை கொடுத்து உங்ககிட்டேருந்து விலக்கி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தம்பி தங்கைகள் யாராவது இருந்தால், அதாவது தனி கொடுத்தனம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, ஆனால் அவங்கக்கிட்ட நீங்கள் பகைமை பாராட்டக்கூடாது. அவங்களுக்கு பிரச்சனை இருந்ததுன்னா அவங்கள அதில் விட்டுருங்க.
உங்களுக்கு பிரச்சனை பண்ணால் அவங்கக்கிட்ட விலகி இருக்கிறது நல்லது. ஆனால் அவங்கள நீங்கள் விட்டு கொடுக்காமல் இருக்கணும். எப்படி விட்டு கொடுக்காமல் இருக்கணும்னா, ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா போய் நிற்கணும். இதை ஒரு கத்தி மேலே நடக்கிற மாதிரி. என்ன சார், முதல்ல நீங்கள் என்ன சொன்னீங்க, தம்பி தங்க தான் உங்களுக்கு சப்போர்ட்டுனீங்க, இப்போ தம்பி தங்கையை விட்டுடுன்னு சொல்கிறீங்க, கான்ட்ராஸ்டாக சொல்கிறீங்களே அப்படின்ட்டு. இதுதான் சூக்ஷ்மம். இப்படி போனால் நேராக போனால் நல்லது, ஆனால் வளைஞ்சு போனால் கொஞ்சம் உங்களுக்கு நல்லது நடக்கும். நீங்கள் வளைஞ்சு போகிறது நல்லது. நேர்மையாக இருந்தீங்கன்னா, தம்பி தங்கைகள் விஷயத்தில் நேர்மையாக இருந்தீங்கன்னா பிரச்சனை. அதனால் அவர்களுக்கு ஏற்றார் போல் வளைஞ்சு போவது நன்மையை ஏற்படுத்தும். இந்த மாதங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கன்னி ராசியில் பிறந்த அரசாங்க ரீதியான முயற்சிகளில் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக ஒரே ஒரு விஷயம், ஆவணி மாதத்தில் மட்டும் ஆகஸ்ட் 15லேருந்து செப்டம்பர் 15 வரைக்கும் தந்தை வழியிலோ அல்லது அரசாங்க வழியிலோ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உறவுகள், சில பேர் உங்ககிட்ட தப்பாக சங்கடப்படுத்திட்டு இருக்கிறவங்க, வேண்டாதவர்கள் உங்கள் வாழ்க்கையை விட்டு விலகுவதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலம் சிறப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் மாதம் வரைக்கும் உண்டான மாதாந்திர பலன்களில் நம்ம சேனலில் பரிகாரங்களை சொல்லியிருக்கோம். அதனால் இந்த சனி வக்கர பயிற்சிக்கு தனியாக பரிகாரம் கிடையாது. அந்த மாதாந்திர பரிகாரங்களை செய்து வாருங்கள். உங்களுக்கு சனி வக்கர பாதிப்புகளிலிருந்து விலகி சனி ஆதாயத்தை தரக்கூடிய வகையில் மாற்றத்தை ஏற்படுத்துவார். வணக்கம். சனி வக்கர பயிற்சி பலன்கள் துலாம் ராசி நண்பர்களுக்காக. இந்த சனி வக்கரம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, 6ஆம் இடத்துல சனி இருக்கார். இப்போ தான் சார் எங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சியை பார்க்குறோம், நாங்கள் இப்போ தான் எடுத்து ஒரு 2 ஸ்டெப் எடுத்து வச்சுருக்கோம், அதுக்குள்ளே சனி வக்கர பயிற்சி நீங்கள் எதையாவது சொல்லுவீங்க சார் அப்படின்னா, நல்ல விஷயந்தான் சொல்ல போகிறேன், கவலைப்படாதீங்க. உங்களுக்கு 75% நற்பலன்கள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது. இதில் குரு சாதகமாக இருக்கார். பதவி உயர்வு கொடுக்கக்கூடிய வகையில் குரு செயல்பட போகிறாரு. சனி 6ஆம் இடத்துல வக்கரகதி அடைகிறதுனால கடன் பிரச்சனைகள் தீரக்கூடிய, புதுசாக கடன் வாங்குவீங்க. சார் என்ன சார் கடன் பிரச்சனை தீரும்னு சொல்லிட்டு புதுசாக கடன் ஆமாங்க, இத்தனை நாளாக நீங்கள் சொத்து சேர்க்கணும்னு கடன் வாங்கினீங்க, இப்போ சொத்தை அபிவிருத்தி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கடன் வாங்க போகிறீங்க. குழந்தைகளுடைய எதிர்காலம் கருதி, குழந்தைகளுடைய திருமணம் சார்ந்த விஷயங்கள், குழந்தைகளுடைய மேல் படிப்பு சார்ந்த விஷயங்கள், வியாபாரத்தில் முன்னேற்றம் அடையணும் அப்படிங்கிறதுக்காகலாம் கடன் வாங்கக்கூடிய வகையில் இருக்குது. சிம்பிளாக ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா, துலாம் ராசி நண்பர்களுக்கு சொத்து வகையில் செலவுகள் ஏற்படுகின்ற காலகட்டம். அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளால் அலைச்சல். இது என்ன சார் நல்லது அப்படின்னா, ஆமாங்க, உங்கள் குழந்தைகளுக்கு உங்கள் பையனோ இருக்கான், பொண்ணோ இருக்குது, திருமண செலவு, அது அலைச்சல் ஏற்படும்ல. சொத்து வகையில் செலவு, வீட்டை மாடி எடுத்து கட்டணும்னா, பையனுக்கு கல்யாணம் எடுத்துன்னா மாட்டு பொண்ணு மருமகளோட மாட்டு பொண்ணோட பையன் தங்கணும்ல, அவனை பக்கத்து வீட்டில் போய் தங்க முடியும். அவனுக்கு ஒரு ரூம் மாடியை போட்டு கட்டணும். மாடியில் வெறுமை ஒரு ரூம் மட்டும் கட்ட முடியாது, சொந்தக்காரங்க வருவாங்க, சம்மந்தி வீட்டுக்காரங்க வருவாங்க, இவங்களுக்கு ரூம் கொடுக்கணும். உங்கள் பொண்ணு வீட்டிலேருந்து சம்மந்தி வீட்டுக்காரங்க, பொண்ணு மாப்பிள்ளை வந்தால் என்னதான் இருந்தாலும் மருமக வெளி வீட்டிலேருந்து வந்திருக்கா, அவளுக்கே கொடுக்கும்போது என் மகளுக்கு கொடுக்க மாட்டேனா அப்படின்னு உங்கள் மனைவி சொல்லுவாங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்களுக்கு வீடு மேலே மாடி எடுத்து கட்டக்கூடிய செலவுகள், உங்கள் வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய இடத்த செப்பனிடுவதற்குண்டான செலவுகள், குழந்தைகளுடைய எதிர்காலம் கருதி நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அலைச்சலை ஏற்படுத்தும். வேலைக்காக வெளியூருக்கு அலைச்சல், அந்த குழந்தைகளை கொண்டு போய் செட்டில் பண்ணி அவங்க நல்ல இடத்துல சேஃப்டியாக இருக்காங்களா, செக்யூர்டாக இருக்காங்களான்னு பார்க்கணும்ல. நம்ம குழந்தைங்களாச்சே, நம்ம குழந்தைங்க நாம தான் பார்க்கணும். இதெல்லாம் பொறுப்பு இல்லாமல் இருந்தோம்னா நாளைக்கு கெட்ட பேர் வரும். அதெல்லாம் நீங்கள் பண்ண வேண்டிய நேரம் இப்போது. அதனால் உங்களுக்கு அலைச்சல் இருக்கும். 5ஆம் இடத்திற்கு சனி 5ஆம் இடத்தை நோக்கி பயணிக்கும் சூழ்நிலை. இதில் 10ஆவதுக்கு 5ஆம் இடத்திற்கு இப்போ இருக்கக்கூடிய குரு பார்வை, வரக்கூடிய குரு அதிசார பயிற்சியில் 6ஆம் இடத்தில் இருக்கிற சனி பகவானுக்கு கிடைக்கிறது உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்துகின்றது. எதிரிகளற்ற வாழ்க்கை அமையக்கூடிய சூழ்நிலை. ப்ரொஃபஷனல் எனிமிட்டினால் சிக்கல்களை சந்தித்து கொண்டிருப்பவர்களுக்கு இனி அந்த ப்ரொஃபஷனல் எனிமிட்டி இருக்காது. ஏன்னா யார் உங்களை எளிமையாக நினச்சாங்களோ, யார் உங்களை எதிரியாக நினச்சாங்களோ அவர்களே உங்களிடம் சரணடைவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அவர்கள் உங்களுடைய ப்ரொஃபஷனல் சர்வீஸை எதிர்பார்த்து வருவாங்க. சார் எங்களுக்கு இதை நீங்கள் பண்ணி கொடுக்குறீங்களா, உங்களுடைய டேலண்ட் மற்றவங்க எல்லோரும் புகழ்ந்து பேசினாங்க, நாங்கள் உங்களை உதாசீனப்படுத்திட்டோம், எங்களுக்கு உங்களோட சப்போர்ட் தேவை அப்படின்னு. வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். இது நாள் வரைக்கும் உங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு மரியாதை கொடுக்காமல் இருந்திருப்பாங்க. ஏதாவது ஒரு சின்ன பையன் உங்களை எடுத்தறிஞ்சு பேசுறது, அவன் தான் ஓனரோட பையங்கிறதுனால உங்களை மட்டம் தட்டி பேசுகிறதுலாம் இருந்திருக்கும். இப்போது அது மாறக்கூடிய வகையில் இருக்குது. உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும்.
நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல வீடு குடியிருக்கீங்க, இல்லை சொந்த வீட்டில் இருக்கீங்கன்னா உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அந்த அக்கம் பக்கத்தினர் உங்களை பற்றி மரியாதையாக பேசக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இந்த ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகள், துலாம் ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு 2ஆம் இடத்திற்கு அதிபதியான செவ்வாய் செப்டம்பர் மாதம் வரைக்கும் சனி பார்வையில் இருக்கார். அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்குள்ளே வரார். அதனால் குடும்பத்தில் நீங்கள் தான் முக்கிய புள்ளியாக செயல்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். திருமண வயதினருக்கு செப்டம்பருக்கு மேலே திருமண யோகம் கைகூடுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சனி வக்கர பயிற்சிங்கிறது இந்த துலாம் ராசிக்கு வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்குது. புதிய உறவுகளை கொண்டு வந்து தரக்கூடிய வகையில் இருக்குது. கடந்த காலத்தில் உங்ககிட்ட மனஸ்தாபத்தை ஏற்படுத்தி விலகி போனாங்கல்ல, அவங்க திரும்பி வரத்துக்கு உண்டான சூழ்நிலை. ஆனால் அவங்கள நம்பி 100% நம்பாதீங்க. ஃபுல்லாக நம்பினீங்கன்னா ஏமாற்றத்தை சந்திப்பீர்கள். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன் சார், அவங்க என் கூட ஒத்து வரல, அவங்கள கழட்டி விட்டுடலாமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கெல்லாம் தாராளமாக கழட்டி விட்டுருங்க. தாராளமாக பார்ட்னர்ஷிப்லேருந்து வெளியில் வந்துடுங்க. உங்கள் சொந்த காலில் நிற்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். உங்களை பற்றி தவறாக பேசியவர்களை விட்டு அவங்கள கூட விலக்கி வைக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை வந்து விட்டது. ஸோ மொத்தத்தில் இந்த துலாம் ராசிக்கு வளர்ச்சி ஏற்படுகின்ற நேரமாக இருக்குது. நிலம் சார்ந்த முதலீடுகள் உங்களுக்கு வருமானத்தை ஏற்படுத்தும். ஏன்னா 3ஆம் இடத்திற்கு சனி பார்வை இருந்தது, இப்போ 2ஆம் இடத்தை நோக்கி திரும்புறது. அதனால் என்ன அப்படின்னா உங்களுக்கு நிலம் சார்ந்த விஷயங்கள் ஆதாயத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் ஆரம்பத்திலே சொன்ன சொத்து வகையில் செலவுன்னு, சொத்து வாங்கிறதுக்கு ஒரு செலவு, சொத்தை பராமரிக்க செலவு, சொத்தை அதை நேர்படுத்துறதுக்கு உண்டான செலவு, அரசாங்க வகையில் செலவுகள். ஏன்னா சொத்து வாங்கியிருப்பீங்க, அதுக்கு பட்டா சிட்டா அடங்கல் வில்லங்க சான்றிதழ் இதெல்லாம் வாங்கணும், டாக்குமெண்ட் ஒரிஜினல் டாக்குமெண்ட் வாங்கணும், தாய் பத்திரம் வாங்கணும். இதெல்லாம் நீங்கள் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போனீங்கன்னா உங்கள் சொத்தில் பாதி எழுதுகிற மாதிரி இருக்குது. அந்தளவுக்கு நீங்கள் செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இப்போ 10ஆவதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் வேறு ஜாஸ்தியாக எடுத்து, அதனால் நீங்கள் உங்கள் புது நிலத்தை ரெஜிஸ்டர் பண்ணோன்னா செலவுகள் ஜாஸ்தியாகக்கூடிய வகையில் இருக்குது. சுப செலவுகள் ஏற்படுகின்ற காலகட்டமாக இருக்கும். இதை தவிர உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும் சொன்ன பெரிய மனிதர்களின் நம்பிக்கைக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதே சமயம் நீங்கள் வியாபாரியாக இருந்தால் வியாபாரத்தில் சில முதலீடுகளை சற்று கவனத்துடன் செயல்படுத்தணும். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் கவனமாக இருக்கணும். நீங்கள் இந்த ஷேர் ட்ரேடிங், கமாடிட்டி ட்ரேடிங், கோல்டு பிஸ்கெட் ட்ரேடிங், கிரிப்டோ கரன்சிஸ், பிட்காயின் இதிலெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறவராக இருந்தால் பணத்தை சீக்கிரமாக வெளியில் எடுக்கிறதுக்கு பாருங்கள். இல்லாட்டி நம்பிக்கை துரோகத்தில் இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யாரை நம்பி பணத்தை போட்டிங்களோ அவங்க உங்களை ஏமாத்துறதுக்கு தயாராக இருக்காங்க. ஸோ துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் அடுத்தவர்களால் ஏமாற்றப்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால யாரையும் அவசரப்பட்டு நம்பிடாதீங்க. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நபராக இருந்தால் அறிவு சார்ந்த தொழில், இந்த சாஃப்ட்வேர் பிஸ்னஸ்ஸு, அறிவு சார்ந்த இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி இதெல்லாம் பண்ணக்கூடிய நபர், அது மாதிரி பேட்டன்ஸ் வாங்கி கொடுக்குறவங்க, லீகல் ப்ரொசீஜர்ஸ் பண்ணி கொடுக்குறவங்க, இந்த டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ், இவர்களுக்கெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா வளர்ச்சி இருக்குது. ஆனால் யாரையும் நம்பக்கூடாது. யாரை நம்பினாலும் உங்களுக்கு வருமான இழப்பு ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பதட்டமான சூழ்நிலை. யாருக்கிட்டையும் கோவப்பட்டு பேசுறது, உங்கள் ஆரோக்கியத்துக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் சற்று சங்கடத்தை ஏற்படுத்தினாலும் எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது. சொத்து சேர்க்கை ஏற்படும்னு சொன்னேன். எல்லாருக்குமே ஏற்படுமான்னு கேட்டால் எல்லாருக்குமே, குறிப்பாக குடும்ப தலைவிகளுக்கு சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. இளம் வயது ஆண் பெண்கள் வேலை தேடிட்டு இருக்கிறவாளுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முக்கியத்துவம் உணர்ந்து, உங்களுடைய திறமையை உணர்ந்து பதவியை கொடுக்கக்கூடிய காலகட்டம் துவங்கக்கூடிய வகையில் இருக்குது. ஸோ இந்த பரிகாரம்னு பார்த்திங்கன்னா, இந்த சனி வக்கர பயிற்சிக்கு நான் பரிகாரம் எதுவும் சொல்லலை. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சனி வக்கர பயிற்சி, குரு அதிசார பயிற்சிங்கிறது ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் மாதம் வரைக்கும் இருக்குது. இந்த 5 மாதங்களுக்கு உண்டான மாதாந்திர ராசி பலன்கள் நம்ம வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலில் சொல்லியிருக்கோம், போட்டிருக்கோம், அப்லோட் பண்ணுறோம். அதில் சொல்லப்படுகின்ற பரிகாரங்களை செய்து வருவதன் மூலமாக சனி பாதிப்புகள் விலகி செலவுகள் ஏற்பட்டாலும் அது உங்களுக்கு சொத்து சேர்க்கையின் காரணமாகவோ குழந்தைகளின் எதிர்கால வளர்ச்சிக்கு உண்டான காரணமாகவோ இருக்குமே தவிர நஷ்டங்கள் ஏற்படாத காலகட்டமாக இருக்கிறதுக்கு இந்த பரிகாரங்களை செய்து வாருங்கள். சனியின் பாதிப்பு உங்களுக்கு குறையும். வணக்கம். சனி வக்கர பயிற்சி பலன்கள் விருச்சிக ராசி நண்பர்களுக்காக. இந்த விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி இருக்கார். இப்போது 4ஆம் இடத்தை நோக்கி பயணிக்கிறார். ஆனால் 5ஆம் இடத்துல தான் இருக்கார். we have to consider that he is traveling in 4th house. ஸோ 4ஆம் இடம் அர்த்தாஷ்டம சனி அப்படின்ட்டு
இது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். என்ன நன்மை அப்படின்னு கேட்டால் பதவி ஏற்றம், சொத்து சேர்க்கை, சொத்தில் மாற்றம் ஏற்படும், சொத்து பரிமாற்றம் ஏற்படும். என்ன சொத்து பரிமாற்றம்? நீங்கள் வாங்கின இடத்த விற்க முடியல அப்படின்னு இருக்கீங்க, அந்த இடத்த விற்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். நான் விற்றுட்டேன் சார், எனக்கு பணம் வரல, அந்த பணம் வரும். உங்களுக்கு வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். குறிப்பாக உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்ககிட்ட ஒரு புது பொலிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு காரணம் என்னென்னா, சனி மட்டும் கிடையாதுங்க. அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிற குரு அதிசாரமாக 9ஆம் இடத்துக்கு போகிறாரு. 9ஆம் இடத்துக்கு உச்ச குரு உங்கள் ராசியை பார்க்க போகிறாரு. 3ஆம் இடத்தையும் 5ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. குழந்தை பாக்கியம், வம்சவிருத்தி ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது. இந்த குரு பார்வை கோடி நன்மைன்பாங்க. உங்கள் ராசிக்கு குரு பார்வை வரப்போகிறது அக்டோபர் 18லேருந்து. இதனால் உங்களுக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்டேன்னா, உங்கள்கிட்ட ஒரு மாற்றத்தை உருவாக்கி கொள்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். குறிப்பாக திருமண வயதினருக்கு திருமண யோகம் கைகூடும். உங்கள் வீட்டை நிலத்தை விற்க முடியல அப்படின்னா இப்பொழுது விற்கிறதுக்கு வாய்ப்பு வருது. உங்கள் வீட்டை நிலத்தை பராமரிக்க முடியலன்னா இப்போ பராமரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் வீட்டை வந்து மேலே எடுத்து கட்டணும் அப்படின்னா இப்போ வருது, அதுக்கு வாய்ப்புகள் வருது. பதவி ஏற்றம் வருதுங்க. பதவி ஏற்றம்னா என்ன சார் அப்படின்னா, வேலை செஞ்சிட்ருக்கேன் சார், எனக்கு மாதமானால் 40,000 தான் சம்பளம், இல்லை 60,000 தான் சம்பளம்னா, இப்போ திடீர்னு ஒரு பெரிய கம்பெனி உங்களுடைய திறமையை பார்த்து லிங்க்டின்லேயோ ஃபேஸ்புக்லேயோ உங்களோட ப்ரொஃபைலை பார்த்த உடனே திஸ் இஸ் த பர்சன் ஐ எம் லுக்கிங் ஃபார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கொக்கி போட்டு உள்ளே இழுத்துப்பாங்க அந்த பெரிய கம்பெனி. அந்த கம்பெனி உங்கள் உள்ள இன்டர்வியூக்கு போனதுக்கப்புறம் தான் தெரியும், உங்களோட ப்ரொஃபைல் பார்த்துட்டோம், வி ஆர் ஆல்மோஸ்ட் சாட்டிஸ்ஃபைட், ஒரே ஒரு ஜென்ரல் என்கொயரி மட்டும் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியே 1.5 lakhs. என்ன சார் இது ஆச்சரியமாக இருக்கா அப்படின்னு கேட்பீங்கள்ல, நடக்க போகிறதுங்க. இது எப்போ இன்னும் ரொம்ப கன்ஃபார்ம் ஆகும்னா அடுத்த மே மாதம் இன்னும் கன்ஃபார்ம் ஆகும். அடுத்த மே மாதம் இன்னும் வருமானம் வரும். ஸோ உங்களுக்கு வருமானத்தை தரக்கூடிய சனி வக்கர பயிற்சியாக இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. சார் சனி வக்கரம்னா என்ன சார், எங்களுக்கு அதை கிளியர் பண்ணுங்கள் அப்படின்னா, சனி எங்கே இருக்காரோ அந்த இடத்துலேருந்து 5, 6, 7, 8, 9 இந்த இடங்களில், இந்த ராசிகளில் சூரியன் ட்ராவல் பண்ணும்போது, உங்கள் ராசிக்கு இல்லைங்க, உங்கள் ராசிலேருந்து சனி 5ஆம் இடத்துல இருக்கார். அந்த 5ஆம் இடத்துலேருந்து சனி இருக்கக்கூடிய 5ஆம் இடத்துலேருந்து 5, 6, 7, 8, 9 ஆகிய இடங்களில் சூரியன் ட்ராவல் பண்ணால் நமக்கு பூமியிலேருந்து பார்க்குறவாளுக்கு சனி வந்து பின்னோக்கி நகர்ற மாதிரி இருக்கும். இதற்கு பெயர் வக்ர பயிற்சின்னு பேர். இதை வந்து இங்கிலீஷில் ரெட்ரோகிரேட் மோஷன்பாங்க. ரெட்ரோகிரேட்னா ஏற்கனவே இருந்த இடத்துக்கு போகிற மாதிரி, அதாவது பின்னோக்கி நகர்ற மாதிரி. இது என்ன பலன் கொடுக்கும்னா உங்களுக்கு நற்பலன்களை கொடுக்கும். ஏன் அப்படின்னா அக்டோபர் மாதம் குரு பயிற்சி, அதிசார பயிற்சி ஏற்பட்டு குருவின் பார்வை சனிக்கு கிடைக்கிறதுனால உங்களுக்கு பாதகத்தை தரக்கூடிய, வெற்றிகளை தடுக்கக்கூடிய சனி பகவானுக்கு குரு பார்வை நன்மையை ஏற்படுத்தும். கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம். இப்போ உங்களுக்கு கெட்டவன் திருந்துறான், சனி பகவான் திருந்துறாரு, உங்களுக்கு நல்லது பண்ணுவார். உங்களுக்கு என்ன மாதிரி நல்லது அப்படின்னா, 4ஆம் இடத்துக்கு வந்தால் என்ன பலனை கொடுக்கணுமோ சொத்து சேர்க்கை ஏற்படுத்துவார். தொழில் ரீதியாக நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துவார். சிலருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் ஷார்ட் ட்ரிப் நீங்கள் வந்து இந்தியாவுக்குள்ளே ட்ராவல் பண்ணுவீங்க. பூனே, ஹைதராபாத், அலகாபாத் இதெல்லாம் ட்ராவல் பண்ணிகிட்ருப்பீங்க. இப்போ உங்களை வந்து கொண்டு போயிட்டு பூனேயில் போடுவாங்க, இல்லாட்டி பாட்னாவில் போடுவாங்க, இல்லாட்டி மும்பையில் போடுவாங்க. உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, சொந்தமாக தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு தொழில் விருத்தி ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும். இப்போ உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டங்கிறது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு 5 வருஷம் 6 வருஷம் அமோகமான காலகட்டம். அந்த 6 வருஷத்துக்கு உங்களுக்கு அடித்தளம் என்னென்னா இப்போ நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது. குடும்ப தலைவிகளுக்கு குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் நடக்கும். உங்களுடைய ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். அதே சமயம் குழந்தைகள் விஷயத்தில் இருந்த கவலைகள் விலகும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு வம்சவிருத்தி ஏற்படும். குழந்தைகளின் திருமணம் சார்ந்த விஷயங்களில் இருந்த தடைகள் விலகும். நெடுநாட்களாக உங்களுடைய உடன்பிறப்புகளுடன் மனஸ்தாபத்தின் காரணமாக பேச்சுவார்த்தையே இல்லை, பங்காளி சண்டை அப்படின்னு இருந்ததுன்னா இப்போ அவங்க தம்பி தங்கைகளோ அண்ணன்களோ வந்து உங்ககிட்ட பேசுவாங்க, மச்சான் தம்பி தப்பாக எடுத்துக்காத, நான் இத்தனை நாளாக உன் பேரில் வருத்தத்தில் இருந்துட்டேன் அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு குரு அவ்வளவு சாதகமாக இருக்கார். வியாபார வளர்ச்சி ஏற்படும். வியாபாரத்தில் புதிய முதலீடுகள், அயல்நாட்டு முதலீடுகள்லாம் கிடைக்கும். நீங்கள் வந்து ஒரு ஹெல்த் கேரில் இருக்கீங்க, நீங்கள் வந்து ஒரு சாஃப்ட்வேரில் இருக்கீங்க, இல்லை சர்வீஸ் ஓரியன்ட் ஐடி சர்வீஸில் இருக்கீங்க,
ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டில் இருக்கீங்க, இல்லை மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய கம்பெனியில் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வரதுக்கு நீங்கள் ஒர்க் தான் பண்ணுவீங்க, ஆனால் யூ வில் பி தி சோல் ரெஸ்பான்சிபிள் பர்சன் டு பிரிங் இன் த ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வரத்துக்கு நீங்கள் மட்டுமே தனி பெரும்பான்மையாக செயல்படுவீர்கள். உங்களுடைய திறமையின் காரணமாக உங்களுடைய செயல்பாடுகளை பார்த்து அந்த ஃபாரின் கம்பெனி உங்ககிட்ட சொல்லும், ஐ எம் இன்ட்ரெஸ்டட் டு இன்வெஸ்ட் இன் யுவர் கம்பெனி, வில் யூ பி இன்ட்ரெஸ்டட். உங்கள் மேனேஜ்மெண்ட்டை பேசிட்டு சொல்லுங்கள். நீங்கள் போய் பேசினீங்கன்னா உங்கள் மேனேஜ்மெண்ட் சூப்பராக இருக்கே, நல்ல ஐடியா அப்படின்ட்டு அப்போ சொல்லுவான் அந்த ஃபாரின் கம்பெனிக்காரன், நான் பண்ணுறது உனக்காக இல்லைப்பா, இந்த பையனுக்காக, இந்த விருச்சிக ராசி ஆளுக்காக, அதனால் இவன் இருக்கணும் இந்த ப்ராஜெக்டில் அப்படின்னு உங்களை இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து செயல்படுவாங்க. ஸோ உங்களுடைய இம்பார்ட்டன்ஸ் வளரக்கூடிய நேரம், செல்வாக்கு உயரக்கூடிய நேரம், தந்தை வழியில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற காலகட்டமாக இருக்குது. ஸோ இது தந்தை வழிங்கிறது உங்களுடைய பூர்வ புண்ணிய பலம் அதிகரிக்கும், முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். இந்த காலகட்டத்தில், இந்த சனி வக்கர காலத்தில் உங்களுக்கு முடிஞ்சதுன்னா உங்களுடைய குலதெய்வ வழிபாடோ இல்லாட்டி ஏதாவது க்ஷேத்ராடனம் போயிட்டு வரத்துக்கோ, இல்லை உங்கள் அப்பா இறந்துட்டார் அம்மா இறந்துருக்காங்கன்னா அவங்களுக்கு உண்டான அந்த காசி ராமேஸ்வரம் போயிட்டு அந்த காரியங்களை பண்ணுறதுக்கோ இதெல்லாம் சாதகமான பலன்கள் ஏற்படுத்தும். இதை செய்வதன் மூலமாக இது நாள் வரைக்கும் இருந்து வந்த தடங்கல்கள் விலகும் சூழ்நிலை ஏற்படும். அதே சமயம் பார்த்திங்கன்னா உங்களுடைய தாயாருடைய ஆரோக்கியத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா இப்போ மருத்துவ ரீதியான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மருத்துவ ரீதியான செலவுகள்னால அவங்க உடம்புல இருந்த வியாதி தீருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த விருச்சிக ராசியில் பிறந்த அரசாங்க பணியாளர்கள், அரசு அதிகாரிகளாக இருக்கிறவங்க, அரசில் இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய நபர்கள், நான் சொல்கிறது சாதாரண உடல் உழைப்பினால் ரோடு கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணுறவங்க, இல்லை தூய்மை பணியாளர்கள், இப்படி எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி அரசாங்கத்துக்கிட்டேருந்து சம்பளம் வாங்குறவங்களாக இருந்தால் இப்பொழுது உங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பதவி உயர்வும் பொறுப்புகள் அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் ஏற்படும். ஸோ விருச்சிக ராசிக்கு அமோகமான காலகட்டம் துவங்கிவிட்டது. அடுத்த ஒரு 5 வருஷம் உங்களுடைய வளர்ச்சியை யாராலையும் தடுக்க முடியாது, ப்ரொவைடட் நீங்கள் ஒழுங்காக பேசினா மட்டும். ஏன்னா 2ஆம் இடத்திற்கு குரு பார்வை வந்து போகிறது அடுத்த ஒரு வருஷத்துக்கு. அதனால் வார்த்தையில் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த காலகட்டத்தில் பதவி ஏற்றம், சொத்து பரிமாற்றம் ஏற்படும்னு சொல்லியிருக்கேன். அதனால் உங்களுக்கு பரிகாரம்னு நான் தனியாக எதுவும் சொல்லலை. என்ன காரணம்னு கேட்டேன்னா, ஜூலை மாதத்துலேருந்து நவம்பர் மாதம் வரைக்கும், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், இந்த 5 மாதங்களுக்கு மாதாந்திர ராசி பலன்களில் நம்ம வீடியோ வேதிகாஸ்ட்ரோ சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணுறோம். அதில் சொல்லப்படுகின்ற பரிகாரங்களை, மாதாந்திர பரிகாரங்களை செய்வதன் மூலமாக சனியினால் வரக்கூடிய சங்கடமான நிகழ்வுகளிலிருந்தும் சனியினால் வரக்கூடிய சாதகமான நிகழ்வுகளிலும் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்துகின்ற வாய்ப்பை அந்த பரிகாரங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் தனி பரிகாரம் கிடையாது. வணக்கம். சனி வக்ர பயிற்சி பலன்கள் தனுசு ராசி நண்பர்களுக்கு 2, 3 அதிபதி 4ஆம் இடத்துக்கு போயிருக்காரு. அர்த்தாஷ்டம சனி, அலைச்சல் இருக்கே அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. இப்போ 4ஆம் இடத்துல சனி வக்கரமாக இருக்கார், 7ஆம் இடத்துல குரு இருக்கார். இந்த குரு அதிசாரமாக பயிற்சியாக போகிறார். இது ரெண்டும் தான் உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்துகின்றது. என்ன மாதிரி யோகம் அப்படின்னு கேட்டால், அனைத்திலும் வெற்றி தரக்கூடிய காலகட்டம். அனைத்திலும் வெற்றி. ஒரு விஷயம் 2 விஷயம் இல்லைங்க. நீங்கள் எதெல்லாம் தொடுறீங்களோ, நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு பேனாவை எடுத்து சாதாரணமாக ஒரு லெட்டர் எழுதிங்களேன், அந்த லெட்டரில் நீங்கள் சொல்கிற விஷயத்தை எல்லோரும் ஏற்றுப்பாங்க. நீங்கள் சாதாரணமாக ஒரு விஷயம் இப்படி பார்த்து சாதாரண ஒரு புன்னகை பூத்தீங்கன்னா போதும், எல்லாரும் உங்களுக்கு அடிமையாயிடுவாங்க. அப்பேற்பட்ட யோகமான காலகட்டம். அடுத்தவங்களுக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கும் தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த சனி வக்கர பயிற்சி மாற்றங்களை தருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக தரும். இடமாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், வேலை மாற்றம், பதவி உயர்வு, செல்வாக்கு உயர்வு, ஏகப்பட்ட நல்ல விஷயம். குழந்தைகளால் மன நிம்மதி, குழந்தைகளுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. குழந்தைகள் பிடிவாதம் படிச்சுட்டு இருப்பாங்க, பிடிவாதத்தினால் அவங்களுடைய திருமணம் நடக்காமல் இருக்கும். அவங்க லவ் பண்ணிகிட்டு இருக்காங்க, அதை நீங்கள் தடுத்துட்டு இருக்கீங்க. நீங்கள் சொல்லுவீங்க, நானும் லவ் பண்ணவன் தான், ஆனால் இருந்தாலும் அந்த பையன் சரியில்லைன்னு சொல்லுவீங்க. ஆனால் அந்த பொண்ணு கேட்காது. இப்போது அந்த பொண்ணு கேட்கக்கூடிய வகையில், செயல்படக்கூடிய வகையில் இருக்குது. இத்தனை நாளாக உங்கள் பேச்சை கேட்காதவங்கள்லாம் உங்களுக்கு மரியாதை உயர்வை கொடுக்கக்கூடிய வகையில் செயல்படுவாங்க. இதில் நல்ல விஷயம் என்னென்னா, ராசிநாதன் குரு சப்தமஸ்தானத்திலேருந்து அஷ்டமஸ்தானத்துக்கு அக்டோபர் மாதம் போகிறார். ராசிநாதன் குரு 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு எதிரி, நீங்கள் எல்லாருக்கும் எதிரியாக தெரிவிங்க, ஆனால் அவங்களுக்கு நல்லது மட்டுமே பண்ணுவீங்க. சுகங்கள் அதிகரிக்கும், வேலை வாய்ப்பில் முன்னேற்றம் ஏற்படும், இடமாற்றம் ஏற்படும்னு சொன்னேன். சொந்த வீட்டுக்கு குடி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சொந்த வீட்டுக்கு குடி போகிறது மட்டும் இல்லைங்க,
நீங்கள் உங்களுடைய தாயாருடைய தேவையை பூர்த்தி செய்வீர்கள். தாயாருக்கும் உங்களுக்கும் இருந்து வந்த வேற்றுமைகள் விலகி ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வண்டி வாகன வகையில் மாற்றங்களை செய்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். எதை எடுத்தாலும் வெற்றிங்க. உங்களுக்கு எதை சொல்லணும்? ஆக்சுவலாக இது வந்து 2 நிமிஷத்தில் முடிச்சுட்டு போயிடலாம். ஆனால் வேறு வழி இல்லை, கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லக்கூடாது, இழுத்து சொல்ல வேண்டியது இருக்குது. உங்களை பொறுத்த வரைக்கும், தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும், உங்களுடைய நீண்ட நாள் எதிரிகள் கூட நட்பு பாராட்டுவார்கள். வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது. தந்தை வழி சொத்து கைக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. தந்தை ஏற்கனவே அவர் இருக்கும்போதே சொத்து கொடுத்துட்டு போயிருப்பார். இப்போ அவர் எப்போவோ வாங்கி வச்ச சொத்து எங்கேயோ எழுதி வச்சுருப்பார், இது என்னோடய கடைசி பையனுக்கு அப்படின்ட்டு. அந்த சொத்து வரத்துக்கு உண்டான நேரம் வந்து விட்டது. அது உங்கள் அந்த டாக்குமெண்ட் எப்படி வரும்னா, எங்கெங்கேயோ போயிட்டு குப்பையாக போயிட்டு கடைசியில் உங்கள் கைக்கு வரும். எடுத்து பார்த்தா அதில் எழுதியிருப்பார், உயில் எழுதி வச்சுருப்பார், இந்த சொத்து என் கடைசி பையனுக்கு, இந்த சொத்து என் பொண்ணுக்குண்டு. நீங்கள் அதை வச்சு அந்த சொத்தை மீட்டெடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கும். கண்ணெதிரில் ஒரு சொத்து போகிறதுன்னா எவன் விடுவான்? நீங்கள் விட மாட்டீங்க. நீங்கள் அடுத்தவங்களுக்காக உதவி செய்வீங்களே தவிர தான தர்மம் அதை விட்டேத்தியே விட மாட்டீங்க. இந்த ராசியை பொறுத்த வரைக்கும், தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும், திருமண வயதினருக்கு திருமண யோகம் கைகூடும். சுகங்கள் அதிகரிக்கக்கூடிய வகையில் இருக்குது. வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்கள் அதிகரிக்கும் வாய்ப்புகள் ஏற்படும். இத்தனை நாளாக நீங்கள் ஃபாரின் போயிருக்கீங்களா என்னன்னு தெரியாது. இப்போ ஃபாரினாக சுற்றுவீங்க. உங்களால் வீட்டில் உட்கார முடியாது, உங்கள் ஆற்றுலேயே உட்கார முடியாது, சுற்றிகிட்டே இருப்பாள். உங்கள் மனைவி கேட்போம், என்னென்னா நீங்கள் வந்து ஆற்றுக்கே வரமாட்டேங்கிறாள், எப்போ பாரு ஆஃபீஸ்லேயே கட்டின்னு அழுதுன்னு அப்படின்ட்டு. உங்களுடைய முயற்சியின் மூலமாக உங்களுடைய அலுவலக வளர்ச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தும். உங்களுக்கு சந்தோஷத்தை உச்சியில் போய் அமரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதில் நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, க்ஷேத்ராடனம் போகிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். அதனால் உங்களுக்கு முன்னோர்களுக்கு கொடுக்க வேண்டிய திதி வகைகளை செய்து கொடுப்பீர்கள். உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும். அதே சமயம் உங்களுடைய கணவரோ மனைவியோ உங்களை விட்டு சண்டை போட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. ஒரு 10 வருஷமாக எங்களுக்கு பேச்சுவார்த்தையே இல்லை சார், இப்போ தேடி வருவாங்க, நான் தப்பு பண்ணிட்டேன், விட்டு கொடுத்து போங்க. விட்டு கொடுத்தவன் கெட்டு போவதில்லை. உங்களுக்கு அது பொருந்தும். ஏன்னா நீங்கள் அடுத்தவங்க கிட்டலாம் நல்ல பேர் வாங்குறீங்க, குடும்பத்தார்கிட்ட கெட்ட பேர் வாங்குறீங்க. இப்போ குடும்பத்தார்கிட்டையும் கெட்ட பேர் வாங்காமல் விட்டுட்டு நல்ல பேர் வாங்குறதுக்கு முயற்சி எடுங்க. அலுவலக ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். வேலை விஷயமா நீங்கள் எடுத்த முயற்சி வெற்றியை தரும். ஏற்கனவே நான் வேலையில் இருக்கேன் சார், இப்போ நான் ஒரு அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன், இந்த பிக் 4ல் போய் வேலை பண்ணணும், அந்த மாதிரிலாம் யோசிக்கிறவங்க இருப்பாங்க தெரியுமா, அவங்களுக்கெல்லாம் இது நல்ல சூப்பரான டைம். வாட் எவர் யூ ஸ்டெப் இன், யூ வில் கிரியேட் ஹிஸ்ட்ரி. நீங்கள் எதில் கால் வச்சாலும் அதில் ஒரு வரலாற்றை உருவாக்கக்கூடிய வகையில் இருப்பீங்க. நீங்கள் ஒரு ட்ரெண்ட் செட்டராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யூ வில் பி அ ட்ரெண்ட் செட்டர் இன் த இண்டஸ்ட்ரி. அந்தளவுக்கு உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த காலகட்டம் அப்படிங்கிறது சனி வக்கர பயிற்சி உங்களுக்கு வெற்றிகளை தரக்கூடிய வகையில் இருக்குது. அதே சமயம் சப்தம குரு அஷ்டம குருவாக மாறப்போகிறாரு. மறுபடியும் அஷ்டம குரு சப்தம குருவாக மாறப்போகிறாரு அடுத்த மே மாதம் வரைக்கும். இதனால் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். திருமண வயதினருக்கு புதிய குடும்பம் உருவாகும். புதிய உறவுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் செய்வதற்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. கூட ஒர்க் பண்ணுறவங்கக்கிட்ட சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குங்க, அதை மட்டும் கவனமாக வச்சுக்கோங்க. ஏன்னா என்றைக்குமே இந்த வியாபாரிகளுக்கும் சரி, அல்லது நீங்கள் ஏதாவது மெக்கானிக்காக ஒர்க் பண்ணுறீங்க, 2 வீலர் மெக்கானிக், இல்லாட்டி கார் ஷோரூம் வச்சுருக்கீங்க, உங்ககிட்ட ஒர்க் பண்ணுறவங்கக்கிட்ட பகைமை உணர்வை ஏற்படுத்தக்கூடாது. அவங்கக்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அவங்கள அனுசரித்து செல்வது. உங்ககிட்ட யார் ஒர்க் பண்ணாலும் சரி, அவங்கள அனுசரித்து செல்வதற்கு முயற்சிடுங்க. வாழ்க்கை துணையின் ஆலோசனை கேட்டு செயல்படுவது நன்மையை ஏற்படுத்தும். உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளின் செயல்பாடுகளால் உங்களுக்கு இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும். அவங்களும் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பாங்க. அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்வீர்கள். உங்களால் அவங்க குடும்பம் பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ராசியில் பிறந்த தனுசு ராசியில் பிறந்தவங்க ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ட்ரை பண்ணலாம். வேலை விஷயமாக ஃபாரின் போகிறதுக்கோ இல்லை ட்ராவலுக்காக ஃபாரின் போகிறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் உங்களுடைய ரகசிய விஷயங்கள், கடந்த காலத்தில் சில விஷயங்கள் நீங்கள் ரகசியமாக பண்ணியிருப்பீங்க, சில தவறுகள் பண்ணியிருக்கலாம், சில இன்வெஸ்ட்மெண்ட் யாருக்கும் தெரியாமல் பண்ணி வச்சுருக்கலாம், சில முதலீடுகள் பண்ணி வச்சுருக்கலாம், அதாவது சொத்து வாங்கி போட்டிருக்கலாம். லெட்டஸ் அஸ்யூம் நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வெளியில் பாலக்காடு போகிற வழியிலோ இல்லை ஈரோடு போகிற வழியிலோ ஏதாவது ஒரு இடத்துல கிராமத்து ஓரத்தில் இல்லை மேட்டுப்பாளையம் போகிற வழியிலோ ஒரு 2 ஏக்கர் 3 ஏக்கர் வாங்கி போட்டிருக்கீங்க. எங்கே வச்சிங்கன்னே தெரியாது. ஏன்னா பிகாஸ் யூ ஆர் ட்ராவலிங். அந்த ட்ராவலில் அந்த டாக்குமெண்ட் போச்சுன்னு காணா போயிடுதுன்னு சொல்லுவீங்க.
இப்போ அந்த டாக்குமெண்ட் தேடி வரும். அதாவது சொத்துக்களை மீட்டெடுக்கும் வாய்ப்புகள் ஏற்படும். அது அந்த ரகசியமாக இருந்த சொத்துக்கள் பொது வெளிக்கு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. மொத்தத்தில் உங்களுக்கு தொட்டதெல்லாம் வெற்றி தரக்கூடிய காரணமாக இந்த சனி வக்ர பயிற்சிங்கிறது வந்து எத்தனை நாளைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் மாதம் நவம்பர் மாதம் 28 வரைக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த பரிகாரமும் எதுவும் நான் சொல்ல போகிறதில்ல. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மாதாந்திர பலன்கள் நம்ம வேதிகாஸ்ட்ரோ சேனலில் போட்டுட்டு வரோம். ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் ஆகிய மாதாந்திர பலன்களை பார்த்து அதில் சொல்லப்படுகின்ற பரிகாரங்களை செய்வதன் மூலமாக சனி பாதிப்பு எதுவும் இல்லாமல் தொட்டது துலங்கும் அனைத்திலும் வெற்றி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான சனி வக்கர பயிற்சியாக உங்களுக்கு அமைந்திடும். வணக்கம். சனி வக்கர பயிற்சி பலன்கள் மகர ராசி நண்பர்களுக்கு. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் 3ஆம் இடத்துக்கு போயிருக்காரு. எங்களுக்கு ஏதாவது நல்லது நடக்காதா? ஏன்னா நாங்கள் கடந்த 8 வருஷமாக ஏகப்பட்ட அவஸ்தைப்பட்டுட்டோம். கடன் பிரச்சனை, நிம்மதி இல்லை, குடும்பத்தில் ஒற்றுமை இல்லை, கணவன் மனைவி உறவில் ஒற்றுமை இல்லை, குழந்தைகளால் மன நிம்மதி இல்லை, இப்படி ஏகப்பட்ட கஷ்டங்களை அனுபவித்து கொண்டிருக்கும் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு பணமுடை இருக்கும். ஆனால் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றலை சனி பகவானும் குரு பகவானும் சேர்த்து கொடுப்பாங்க. சார் சனி தானே சார் கெடுக்கிறார். ஆமாம், சனி தான் கெடுக்கிறார். உங்களை பொறுத்த வரைக்கும் சனி கெடுத்து நல்லதையும் பண்ண போகிறார். ஏன்னா என்றைக்கு எவன் கெடுக்கிறானோ அவனால் தான் அது நல்லதையும் பண்ண முடியும். உங்களுக்கு கெடுதல் எவன் பண்ணுறானோ அது அந்த கெடுதலை நிவர்த்தி பண்ணுறதும் அவனால் தான். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். உங்களை பற்றி தப்பாக பேசுகிறான் ஒருத்தன் அப்படின்னா அவன் கெட்டது பேசிட்டான். இன்னொருத்தர் இல்லை அவர் சொன்னது பொய்யே, இவர் நல்லவர்னு சொன்னால் ஒத்துக்க மாட்டாங்க. இவன் தப்பாக பேசிட்டான்னா இவனே சொல்லணும், இல்லை இவர் தப்பு பண்ணலை, நான் தான் தப்பு பண்ணிட்டேன்னு சொன்னால் தான் உலகம் ஒத்துக்கும். அது மாதிரி உங்களுக்கு யார் கெடுதல் பண்ணுறாங்களோ பணமுடியை தரக்கூடிய சனி பகவானே பணத்தை வாரி வழங்கும் ஆற்றலையும் கொடுப்பார். இதில் குரு உங்களுக்கு சாதகமாக இருக்க போகிறாரு. குருவின் சாதகமான பலன்கள் குடும்பத்தில் இருக்கும் குழப்பங்களை நிவர்த்தி செய்யும். இதை தான் உங்களுக்கு தரக்கூடிய நல்ல செய்தியாக இருக்குது. உங்களை பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்கு சனி வக்கர பயிற்சி 75% நற்பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்குது. இந்த சனி வக்கரம்னா என்ன சார் அப்படின்னு கேட்டேன்னா, சனி இருக்கக்கூடிய ராசியிலிருந்து சூரியன் 5, 6, 7, 8, 9 ஆகிய ராசிகளில் சூரியன் ட்ராவல் பண்ணும்பொழுது நமக்கு பூமியிலேருந்து பார்க்குறதுக்கு அந்த சனி பின்னோக்கி நகர்ற மாதிரி இருக்கும். ரெட்ரோகிரேட்னு பேர் இதுக்கு இங்கிலீஷில். ரெட்ரோகிரேட்னா இருக்கும் இடத்தை நோக்கி பின்னோக்கி நகரக்கூடிய ஒரு அமைப்பு. ஆனால் இது உண்மையாக நடக்காது. இது இல்யூஷன், அதாவது கண்கட்டு வித்தைன்னு சொல்லுவாங்க தமிழில். இல்யூஷன், நம்ம பார்க்குறதுக்கு அப்படி இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அது நடக்காது. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு இப்போ நடக்கிறதுனால உங்களுக்கு சில நல்ல மாற்றங்கள் ஏற்படும். கெடுதலை தந்த விஷயங்களே இப்பொழுது நல்லதை தரக்கூடிய வகையில் இருக்குது. குழப்பங்கள் நிவர்த்தியாகும். ஆனால் அந்த குழப்பத்தை மறுபடியும் ஏற்படுத்தி தான், அதாவது இந்த இங்கிலீஷ் மெடிசன் எப்படின்னா சப்ரஸ் பண்ணும். உங்களுக்கு சளி இருக்குன்னா மருந்து போட்டிங்கன்னா, இங்கிலீஷ் மெடிசன் போட்டிங்கன்னா அதை உள்ளே அமுக்கிடும். ஆனால் அதை ஹோமியோபதி மெடிசன், என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்னுடைய அனுபவத்தில் எங்கள் தாத்தாலாம் ஹோமியோபதி டாக்டர்ஸ், அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஹோமியோபதி உங்கள் வியாதியை தூண்டி விட்டு வெளியில் தள்ளிடும், ஃபுல்லாக அறுத்தறியும் அப்படின்ட்டு. அது மாதிரி இப்போ சனி வக்கர பயிற்சி உங்களுக்கு ஒரு பிரச்சனையை பெருசுபடுத்தும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை பெருசுபடுத்தி அதை அடி வேரோடு எடுத்து வெளியில் தள்ளக்கூடிய வகையில் இருக்கும். அதற்கு குரு உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பார். ஒரு பெரிய மனிதர் உங்களுக்கு நட்பு பாராட்டுவார். கடல் கடந்த தொடர்புகள் மூலமாக உங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படும். தூக்கம் கொஞ்சம் கெடும். எதனால் அப்படின்னா, பணம் வருது, இத்தனை நாளாக பணம் வரல, அதனால் தூக்கம் இல்லை. இப்போ பணம் நிறையா வரப்போகிறது, அதை பாதுகாக்கணுமே. இப்போ இத்தனை நாளாக உங்களுக்கு மாதத்துக்கு ஒரு 1000 ரூபா வந்ததுன்னா, அதுவும் 100 ரூபா நோட்டாக வந்ததுன்னா 10 நோட்டு 1, 2, 3, 4, 10 எண்ணிட்டாக முடிஞ்சுது. அதனால் உங்களுக்கு என்ன தோணும், நமக்கு மாதத்துக்கு 1 லட்ச ரூபா தேவை, இங்கே 1000 ரூபா தான் வருது, நான் என்ன பண்ண போகிறேன்னு தூக்கம் கெடும். ஆனால் இப்போ என்ன ஆக போகிறதுன்னா, இப்போ இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் உங்களுக்கு மாதம் 1 லட்ச ரூபா வருமானம் வரப்போகிறது. 1 லட்ச ரூபா எல்லாம் 100 ரூபா நோட்டாக இல்லை 1 ரூபா நோட்டாக என்ன பண்ணுவீங்க? ஒவ்வொரு ரூபாயும் எண்ணணும். 1, 2, 3, 4, 5, 1000, 2000, 10,000, 20,000, 30,000, 50,000, 1 லட்ச ரூபா வரைக்கும் எண்ணணும். ஸோ அப்போ என்ன ஆகும், உங்களுக்கு நேர விரயம் ஏற்படும். அதுதான் உங்களுக்கு தூக்கத்தை கெடுக்கும். ஸோ அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஒரு மாதிரி இருப்பதெல்லாம் ஒரே மாதிரி அல்ல. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த 7 வருடங்கள் தூக்கத்தை கெடுத்த காலங்கள்.
இப்போவும் தூக்கத்தை கெடுக்கும். அப்போ பணம் இல்லாமல் கெடுத்தது இப்போ பணம் வரதுனால கெடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருக்க போகிறீங்க. இதுக்கு ஒரு சின்ன கதை சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா போகிறேன். ஒரு நண்பர் ஒருத்தர் ஒரு டாக்டரை போய் பார்க்க போகிறார். மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மருத்துவம் பார்க்கக்கூடிய நபர் அந்த டாக்டர். அவரை பார்க்க போது என் ஃப்ரெண்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாக்டர் என்ன பண்ணுறாரு, தன்னோட ஹாஸ்பிட்டல் கிளினிக்கை சுற்றி காமிக்கிறார். அதில் முதல் ரூமில் ஒரு பெண்ணோட பேர் சொல்லி ஒரு பைத்தியம் கத்திட்டு இருக்கு. அதே மாதிரி பார்த்துட்டு வரும்போது கடைசியில் ஒரு 20வது நம்பரில் ஒரு அதே பொன் பேரை சொல்லி, பெண்ணுடைய பேரை சொல்லி அந்த பைத்தியம் கத்திட்டு இருக்கு. இந்த நண்பர் கேட்குறார், விசிட் பண்ண நண்பர், அந்த பைத்தியமும் ஒரே பேர் சொல்லுது, இந்த பைத்தியம் அந்த பைத்தியம் அந்த பொண்ணை லவ் பண்ணி பைத்தியமானா, இந்த பைத்தியம் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு, இது யாரையும் குத்தம் சொல்லணும் இல்லை யாரையும் சங்கடப்படுத்தணும்னு சொல்லலை. இது ஒரு மாதிரி இருப்பதெல்லாம் ஒரே மாதிரி அல்லன்னு சொல்கிறதுக்காக தான். 2 பேரும் ஒரு பொண்ணை லவ் பண்ணாங்க, ஒரே பொண்ணை தான் லவ் பண்ணாங்க. ஒருத்தன் கல்யாணம் பண்ணி பைத்தியமானா, இன்னொருத்தன் காதலிச்சு பைத்தியமானான்ட்டு. இதை யாரையும் புண்படுத்துவதற்காக அல்ல. இதுக்கு காரணம் என்ன சொல்லணும் அப்படின்னா, பணம் வரும் ஒன்று, தூக்கத்தினால பணம் வராததுனால தூக்கம் கெடும். இன்னும் இப்போ உங்களுக்கு பணம் வந்ததுனால தூக்கம் கெடும். பணத்தை சேமிப்பதற்காக தூக்கம் கெடக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இதனால் பணம் வரதுனால என்ன பலன் அப்படின்னு கேட்டால், இன்னொரு சிக்கல் என்னென்னா, குடும்பத்தில் உறவுகளுக்குள் குழப்பம் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. ஆனால் நண்பர்கள் உங்களை மதிப்பாங்க. என்னடா சார் இப்படி சொல்கிறீங்க, குரு 7ஆம் இடத்துக்கு வராரு, நல்லது தானே அப்படின்னா, ஆமாம் நல்லது தான். குரு 7ஆம் இடத்துக்கு ராசியை பார்க்கறதுனால உங்களிடம் ஒரு நல்ல பொலிவு ஏற்படும். வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட மோதல்களை களைவதற்கு முயற்சி எடுப்பீங்க. ஆனால் உறவுகளுக்குள்ள உங்களை பார்த்து என்ன பண்ணுவாங்க, அவனுக்கு என்னப்பா பணம் வந்துடுது, நம்மளெல்லாம் கண்டுக்க மாட்டான். அவனுக்கு என்னப்பா பெரிய ஆள் ஆகிட்டான், நம்மளை கண்டுக்க மாட்டான். அவனுக்கு என்னப்பா கோர்ட்டில் கேஸ் ஜெயிச்செடுத்து நம்மளை கண்டுக்க மாட்டான். இப்படி வைத்தறிச்சல் படக்கூடிய காலகட்டத்தில் இருக்கீங்க. அதனால் உங்களுக்கு அடிக்கடி திருஷ்டி சுற்றி போட்டுக்கிறதுக்கு, இந்த திருஷ்டியை பற்றி தனியாக ஒரு எபிசோட் போட போகிறோம், அதை பார்த்துக்கோங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்கு கண் திருஷ்டியினால் பாதிப்புகள் ஏற்படும். அதுதான் குடும்பத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தும். உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் உறவுகள் இருக்கும். ஆனால் உறவுகள் வகையில் அந்த உறவு குறையறதுக்கு உண்டான நேரம். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கோங்க. தந்தை வழியில் உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. தந்தையால் ஆதாயம் ஏற்படுகின்ற வாய்ப்புகள்லாம் இருக்குது. குழந்தை பாக்கியம், வம்சபிருத்தி ஏற்படக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்குது. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இந்த மாதங்களை பொறுத்த வரைக்கும், அதாவது ஜூலை டு நவம்பர் சனி வக்கர பயிற்சி, குரு அதிசார பயிற்சி, இது 2 காலகட்டத்திலையும் உங்களுக்கு நற்பலன்கள் வருகின்ற வகையில் இருக்குது. ஆனால் குடும்ப தலைவிகளுக்கு மீண்டும் ஒரு குழப்பம் ஏற்படுகின்ற சங்கடமான சூழ்நிலை. குடும்பத்தில் வேண்டாத பிரச்சனைகள் வரும். வேண்டாத நபர் உங்கள் வீட்டில் நாட்டாமல் பண்ணுறதுக்கு வருவார். அவரை அங்கேயே கண்டித்து வெளியில் அனுப்புங்க. அது ஆணாகவோ பெண்ணாகவோ இருக்கும். யாராக இருந்தாலும் சரி, இருபாலினராக இருந்தாலும் சரி, உங்கள் குடும்பத்தில் நீங்கள் தான் தலைமையாக இருக்கணும். உங்கள் குடும்பத்தில் உங்கள் கணவர் தான் நாட்டாமல் பண்ணணுமே தவிர வெளியாட்கள் வரக்கூடாது. அந்த மாதிரி வந்தாங்கன்னா அங்கேயே அடித்து துரத்தி கட் பண்ணி வெட்டி வெளியில் தூக்கி போடுங்க. இந்த சனி வக்கர பயிற்சியானது மகர ராசிக்கு பணமுடைய ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், 2ஆம் இடத்தை நோக்கி சனி பயிற்சி வரா மாதிரி இருக்குது. அந்த 2ஆம் இடத்திற்கு குரு பார்வை இருந்தது, இப்போ குரு பார்வை விலகிறது அதிசார பயிற்சினால். அதனால் காரிய வெற்றி ஏற்படும். ஆனால் அதனால் செலவுகள் அதிகரிக்கும். வருமானத்தை காட்டிலும் செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளுக்கு தேவைக்காக, அந்த குழந்தைகளுடைய திருமணம் சார்ந்த செலவுகள், குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த செலவுகளுக்காக செலவுகள் அதிகரிக்கிறதுனால வருமானத்தை காட்டிலும் செலவுகள் அதிகரிக்கும். இதெல்லாம் நல்லா நடக்கணும், பிரச்சனை இல்லாமல் இருக்கணும், அதுக்கு பரிகாரம் ஏதாவது சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டேன்னா, உங்களுக்கு பரிகாரம் நான் சொல்ல போகிறதில்ல. என்ன காரணம் அப்படின்னு கேட்டேன்னா, இந்த சனி வக்கர பயிற்சி நடக்கக்கூடிய ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், இந்த 5 மாதங்களுக்கு உண்டான மாதாந்திர பலன்களை நம்ம வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலில் போட்டுன்னு வந்துட்டு இருக்கோம், அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அதை பாருங்கோ. அதில் சொல்லப்படுகின்ற பரிகாரங்களை செய்து வாருங்கள். உங்களுக்கு பாதகமற்ற சூழ்நிலையை சனி பகவானும் குரு பகவானும் ஏற்படுத்தி கொடுத்து உங்களுடைய பொலிவை அதிகப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்துவார்கள். வணக்கம். கும்பராசியில் பிறந்தவர்களுக்கான சனி வக்கர பயிற்சி பலன்கள். சனி வக்கரம் மட்டும் இல்லைங்க, குரு அதிசார பயிற்சி சேர்த்து வருது. குரு அதிசாரத்துக்கு தனியாக எபிசோடு வரும். ஆனால் சனி வக்கர பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். உங்களை பொறுத்த வரைக்கும் கடன் குறையக்கூடிய நேரம். கடன் பிரச்சனை இருக்குங்க, ஆனால் பிரச்சனைகள் குறையக்கூடிய நேரம். கடன் குறையாது, ஏன்னா பணம் பற்றாக்குறை இருக்குது.
வருமானம் குறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒரு நல்ல விஷயம் நடக்க போகிறது, அதனால் சில இடமாற்றமோ வேலை மாற்றமோ ஏற்படும். சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இட் இஸ் நாட் த ரைட் டைம். வேலைக்கு போங்க, தயவு செஞ்சு வேலைக்கு போங்க. இதில் குடும்பத்தை விட்டு வெளியில் போனீங்கன்னா நல்லது. சார் குடும்பத்தை விட்டு ஏன் சார் குடும்பத்தை பிரிக்கிறீங்க? நான் பிரிக்கலை சார். வேலை விஷயமா நீங்கள் குடும்பத்தை வந்து கோயம்புத்தூர்லேயோ சென்னையிலையோ ஹைதராபாத்லேயோ வச்சுட்டு நீங்கள் வந்து பாம்பேக்கோ இல்லை வந்து ராஜஸ்தானுக்கோ இல்லை ஜெய்சால்மருக்கோ ஏதோ ஒரு ஊருக்கு போங்க. அதாவது குடும்பத்தை ஒரு ஊரில் வச்சுட்டு நீங்கள் ஒரு ஊரில் போய் தனியாக கஷ்டப்படணும். அப்படி இருந்துட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. இல்லை நான் என் குடும்பத்தோடு தான் இருப்பேன், நான் என் குடும்பத்தை விட்டு வெளியில் போக மாட்டேன், என் மனைவி என் குழந்தைகளை நான் வந்து எப்போ பாரு கையில் வச்சுப்பேன் அப்படின்னா உங்களுக்கு வருமான தடை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் சூக்ஷ்மங்கள், நான் சொல்கிறது எல்லாமே சூக்ஷ்மத்தை சொல்கிறேன். உங்களை பொறுத்த வரைக்கும் 75 to 80% நற்பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த சனி வக்கர பயிற்சிங்கிறது வந்து உங்களுக்கு அமோக பலன்களை ஏற்படுத்தும். சார் அதெல்லாம் ஓகே சார், சனி எப்போ வக்கரம் ஆகிறாரு? அந்த சனி வக்கரம்னா என்ன? அதாவது சனி வக்கரம் பயிற்சி எப்போ நடக்கிறதுனா ஜூலை 13 நவம்பர் 28 வரைக்கும் சனி வக்கர காலம்னு பேர் இந்த வருஷம். இது என்ன கணக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சனி இருக்கக்கூடிய இடத்துலேருந்து சூரிய பகவான் 5, 6, 7, 8, 9 ஆகிய இடங்களில் ட்ராவல் பண்ணும்பொழுது அந்த சனி பகவான் நம்ம பூமியிலேருந்து பார்க்குறதுக்கு பின்னோக்கி நகர்ற மாதிரி இருக்கும். இதுக்கு பேர் வக்கர பயிற்சின்னு பேர், வக்கர பலன்னு பேர். அதாவது பின்னோக்கி நகர்தல். இப்போ பின்னோக்கி நகர்ந்து மீனராசிலேருந்து கும்பராசிக்கு வந்து அது வக்கர பயிற்சி. இது மீனராசிக்குள்ளேயே இருக்க போகிறார். மீனராசியிலே இருக்கிறதுனால வக்கர பலன் மட்டும்தான். ஆனால் இதனால் உங்களுக்கு என்ன பலன்னா, இது வந்து ரெட்ரோகிரேட் மோஷன்னு பேர், பின்னோக்கி நகர்தல். எந்த இடத்துல இருந்ததோ இருந்த இடத்துக்கே திரும்பி போகிற மாதிரி அர்த்தம். ஆனால் இதனால் கெடுபலன்கள் இருக்கா அப்படின்னு கேட்டால் கெடுபலன்களையும் தரக்கூடிய வகையில் தான் இருக்குது. உங்களை பொறுத்த வரைக்கும் கடன் குறையக்கூடிய நேரமாக இருந்தாலும் வேலை மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வேலை மாற்றம் குடும்பத்தை விட்டு வெளியில் போகணும், குடும்பத்தை விட்டுட்டு வேறு ஊருக்கு போகணும். இப்படி போகிறதுனால இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, உங்கள் ஆரோக்கியத்திலும் உங்களுடைய தாயாரின் ஆரோக்கியத்திலும் ஒரு தெளிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கடந்த ஒரு 4-5 மாதமாக பார்த்தீங்கன்னா உங்கள் அம்மாவுடைய ஹெல்த் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. கால் முட்டி வலிக்கும், கணுக்கால் வலிக்கும், கால் வீங்கி இருக்கும், நடக்க முடியாது. அவங்களுக்கு வாக்கர் வச்சு தான் நடக்கணும். இதில் பத்தாவதுக்கு சில பேர்த்துக்கு கீழே விழுந்து இடுப்பில் அடிபட்டிருக்கும். இதெல்லாம் நடந்திருக்கும். நீங்கள் என்ன நினைப்பீங்க? நான் எங்கள் அம்மா கூடவே இருக்கணும், எங்கள் அம்மாவை பார்த்துக்கணும், எனக்கு 50 வயசு ஆகிடுது, எங்கள் அம்மாவுக்கு 80 வயசு ஆகிடுது, நான் பார்த்துக்கலன்னா யார் சார் பார்த்துப்பா? அதுதாங்க விதி. அவங்கள உங்கள் மனைவி கிட்ட விட்டுட்டு, உங்கள் அண்ணங்கிட்ட விட்டுட்டு, தம்பிக்கிட்ட விட்டுட்டு நீங்கள் வெளியூருக்கு போங்க. அப்போ தான் உங்களுக்கும் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும், தாயாருக்கும் ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும். இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வேலை விஷயமாக இடமாற்றமாக இருக்கலாம், இல்லை வேலை இழப்பு ஏற்பட்டு வேறு வேலைக்கு மாற்றம் ஏற்படலாம், இல்லை இந்த டிரான்ஸ்ஃபர்னால் குடும்பத்தை விட்டுட்டு வெளிநாட்டுக்கோ வெளியூருக்கோ போகிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் தொழில், வேலை, உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் தடுமாற்றங்களுக்கு பிறகு மாற்றம் ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும். 2ஆம் இடத்துல சனி வக்கரமாக இருக்கார். நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளால் குடும்பத்தில் நற்செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இதில் குரு அதிசார பயிற்சி அக்டோபர் மாதம் 18 நடக்கிறது. அப்போ சனிக்கு குருவின் 9ஆம் பார்வை கிடைக்கும் பொழுது உங்கள் குடும்பத்தில் சுப விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. உங்கள் வீட்டில் குழந்தைகள் இருந்ததுன்னா, பையன் இருந்தானா பொண்ணு இருந்தாலும் அவளுக்கு திருமணம் நடக்கும், அவளுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். அதாவது ஒன்றுன்னா நடக்கும். உங்களுக்கு வந்து ஒன்று முடியும் போது அடுத்தது வந்துடும். ஒரு கல்யாணம் முடியும், அடுத்தது ஒரு குழந்தை பாக்கியம். இந்த குழந்தை பாக்கியம் முடியும் போது அடுத்த பையனுக்கு திருமணம் நடக்கும், அடுத்த பொண்ணுக்கு திருமணம் நடக்கும். இப்படி சீரீஸ் ஆஃப் சுப விஷயங்கள் நடக்கிறதுனால கடன் ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஏற்கனவே வேலையில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க, இது வேறையா, லீவும் கொடுக்க மாட்டேன் ஆஃபீஸில், அந்த ஆள் வேறு எனக்கு லீவு கொடுக்க மாட்டேங்கிறான், நான் என்ன தான் பண்ணுறது? உங்கள் மனைவி கஷ்டப்படுவாங்க. நீங்கள் எல்லா விஷயத்தையும் உங்கள் மனைவி தலையில் போட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு ஊர் சுற்றிட்டு இருப்பீங்க வேலை விஷயமா. இந்த வேலைகள் அத்தனையும் பொறுப்புகள் தலையில் பொறுப்பெடுத்துட்டு உங்கள் மனைவியோ உங்களுடைய வாழ்க்கை துணையோ செயல்படுவாங்க. இதில் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நபர்களுக்கு பார்ட்னர்ஷிப்பில் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். இப்பொழுது அதை பேச்சு வார்த்தையின் மூலமாக சரி செய்யலாம். ஆனால் நீங்கள் பேசும்பொழுது நீங்கள் சில இடத்துல சட்டிலாக போகணும், விட்டு கொடுத்து போகணும். நான் விட்டு கொடுக்க மாட்டேன், நான் அப்படி தான் நிற்பேன் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு தான் அடி விழும், உங்களுக்கு தான் பண இழப்பு ஏற்படும். கவனமாக இருந்துக்கோங்க. இந்த சனி வக்கர பயிற்சியில் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா,
உங்களுடைய லாபஸ்தானத்துக்கு குரு பார்வை இருந்தது, இப்போ சனி பார்வை இருக்குது, குரு பார்வை இருக்குது. செப்டம்பர் மாதம் டு அக்டோபர் மாதம் லாபஸ்தானத்துக்கு குரு பார்வை கிடைக்கிறதுனால உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் நற்செய்திகள் வரும். குழந்தைகளால் குடும்ப கௌரவம் உயரும். வியாபாரத்தில் தன வரவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு ஒரு வியாபாரத்தை விட்டுட்டு இன்னொரு வியாபாரத்தில் நீங்கள் வேலைக்கு போகிற மாதிரி இருக்கும். உங்கள் வியாபாரத்தை வேற ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டு லீஸுக்கு கொடுத்துட்டு நீங்கள் வேறு வேலைக்கு போகிற மாதிரி இருக்கும். அது தப்பு கிடையாதுங்க. அதனால் பொறுமையாக செயல்படுங்க. உடன்பிறப்புகள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக செயல்படுவாங்க. உடன்பிறப்புகள் உங்களுக்கு உதவிகரமாக செயல்பட்டு குடும்ப கௌரவத்தை காப்பாற்றுவார்கள். மூத்த சகோதரர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். இத்தனை நாளாக உங்கள் மூத்த சகோதரர் உங்களுக்கு உங்கள் பேச்சுக்கு எதிர்வாதம் செஞ்சுட்டு இருப்பாங்க. இப்பொழுது உங்களுக்கு சப்போர்ட்டிவாக செயல்பட்டு நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருப்பாங்க. குழந்தைகளின் வளர்ச்சியை கண்டு சந்தோஷப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதே சமயம் இந்த சனி அதிசார பயிற்சி ஏற்படும் பொழுது அக்டோபர் 18 நவம்பர் 11 வரைக்கும் கடகராசியில் இருப்பார், 6ஆம் இடத்துல. அதனால் சுப செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது கடன் சார்ந்த செலவுகளாக இருக்கும். நீங்கள் கடன் வாங்கியாவது சுப செலவு பண்ணுவீங்க. அதனால் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் திருப்பி வரக்கூடிய காலகட்டத்தில் குரு உங்களுக்கு சாதகமாக இருப்பார். நீங்கள் கடன் வாங்கி செலவு பண்ணிடுவீங்க. டிசம்பர் மாதத்துலேருந்து மே மாதம் வரைக்கும் உங்களுக்கு கடன் கொடுத்தவங்க டார்ச்சர் பண்ணுவாங்க. மே மாதம் உங்களுக்கு குரு மறுபடியும் பயிற்சி ஆகும்பொழுது உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரித்து கடனை அடைப்பதற்கு வேறு ஒரு நபரிடமிருந்து கடன் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும். அது வரைக்கும் பொறுமையாக இருக்கிறது நல்லது. சில பேர்கிட்ட கெட்ட பேர் வாங்கணும், இல்லைன்னு சொல்ல, ஆனால் அது நிரந்தரமாக இருக்காது, டெம்பரவரியாக இருக்கும். வேலை சார்ந்த விஷயங்களில் நிரந்தரத்தன்மை இருக்காது, மாறிக்கிட்டே இருப்பீங்க, ஒரு வேலை இன்னொரு வேலைன்னு. அதனால் வேலை சார்ந்த விஷயங்களில் மாற்றங்கள் இருந்து கொண்டிருந்தாலும் அதனால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த சனி வக்ர பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு நற்பலன்களை கொடுக்குமா அப்படின்னு கேட்டால் இட் இஸ் அ பிளெஸிங் இன் டிஸ்கைஸ். மறைமுகமாக நற்பலன்களை ஏற்படுத்தும். நேரடியாக பார்த்தா அது கெடுதல் தான், எனக்கு சனி கெடுதல் தான் பண்ணுவார் அப்படின்ட்டு. ஆனால் மறைமுகமாக நற்பலன்களை ஏற்படுத்துவார். அதனால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. பெருசாக பாதிப்புகள் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதாந்திர பலன்கள் நம்ம போட்டுருக்கோம் வேதிக் ஆஸ்ட்ரோவில். ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் ஆகிய 5 மாத பலன்கள் உங்களுக்கு அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொரு மாதத்திலையும் சொல்லப்படுகின்ற பரிகாரங்களை செய்து வருவதன் மூலமாக உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரித்து குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகத்தை அந்த கிரகங்கள் மட்டுமல்லாமல் உங்களுடைய குலதெய்வமும் சேர்ந்து செயல்பட்டு நன்மைகளை ஏற்படுத்தும். வணக்கம். மீனராசி நண்பர்களுக்கான சனி வக்ர பயிற்சி பலன்கள். என்ன சார் சனி பயிற்சி சொன்னீங்க, இப்போ சனி வக்ர பயிற்சின்னு ஆரம்பிக்கிறீங்களா அப்படின்ட்டு. உங்களுடைய எதிர்காலம் அடுத்த 5 மாதங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இதில் உங்களுடைய ராசிநாதன் குருவின் அதிசார பயிற்சியும் அனுகூலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. ஸோ பெருசாக கெடுதல் கிடையாது. பட் இருந்தாலும் சில சங்கடங்கள் இருக்கும். உங்களுக்கு பர்சன்டேஜ்னு பார்த்தீங்கன்னா 70 to 75% நற்பலன்கள் ஏற்படுகின்ற வகையில் இருக்குது. இதில் முக்கியமான விஷயம் பணப்பற்றாக்குறை ஏற்படும். காரணம் என்ன அப்படின்னா வீட்டில் செலவு, வீட்டில் பசங்களுடைய எதிர்காலம், உங்களுடைய தாயாரின் ஆரோக்கிய விஷயம், வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயம், உங்களுடைய கடந்த கால கடன்கள், இதில் பத்தாததுக்கு உங்கள் பிஸ்னஸ் கடன், இதெல்லாம் இப்போ கழுத்தை மொய்க்கும். எல்லா பக்கத்துலேருந்து பிடுங்குவாங்க. எனக்கு கடனை கொடு, எனக்கு கடனை கொடு, எனக்கு கடனை கொடுன்ட்டு. எங்கேருந்து சார் நான் கொடுக்கறது, வருமானம் வந்தால் தானே அப்படிம்பிங்க. வருமானம் வருது, நீங்கள் வாங்குகிற வருமானத்தை வீட்டு செலவு படாடோப செலவு மட்டும் இல்லாமல் கடனுக்கும் கொடுக்கறதுனால உங்களால் மேனேஜ் பண்ண முடியல. இந்த காலகட்டத்தில் சனி வக்ர பயிற்சி காலகட்டத்தில் உங்களுக்கு பணப்பற்றாக்குறை ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய குடும்பத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள். குடும்பத்தில் சில பேர் வேலை விஷயமாக வெளியூருக்கு போவாங்க. சில பேர் வெளியூரில் இருக்கிறவங்க பிரிந்திருக்கும் குடும்பத்தில் ஒற்றுமைத்தன்மை ஏற்படுகின்ற வாய்ப்புகள்லாம். அது ஆக்சுவலாக ஒற்றுமையாக இல்லை வந்ததுக்கப்புறம் பிரச்சனையாங்கிறது தான் வந்ததுக்கப்புறம் தெரியும். இது எல்லாமே இந்த 5 மாதத்துக்குள்ளே நடந்துடும். இதில் குரு 5ஆம் இடத்துக்கு போகிறார். பொதுவாக ஒரு ஜாதகத்தில் கோச்சாரத்திலேயோ ஜாதகத்திலேயோ 5 அல்லது 9ஆம் இடங்களில் குரு இருந்தார்னா அது ராஜயோகத்தை பெறக்கூடிய ஜாதகம். சனி எப்பேற்பட்ட பலனை கொடுத்தாலும், ஏன்னா குரு பூர்வ புண்ணிய பலமத்தை கொடுக்கும். குரு முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெற்றுத்தரும். அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு உங்களுக்கு வருது. ஏன்னா குரு அதிசார பயிற்சி 5ஆம் இடத்துக்கு குரு பயிற்சி ஆகிறாரு. ராசிக்கு குரு பார்வை, லாபஸ்தானத்துக்கு குரு பார்வை, 9ஆம் இடத்திற்கு குரு பார்வை கிடைக்கிறது. இதனால் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படும். விரயஸ்தானத்துக்கு சனி வினயஸ்தானத்தை நோக்கி சனி பயணிக்கிறார்.
உங்கள் ராசியில் தான் இருக்க போகிறாரு. ஆனால் அது ட்ராவல் வந்து விரயஸ்தானத்தை நோக்கி இருக்குது. இதனால் என்ன பலன்னா செலவுகள் ஜாஸ்தியாகும். கடந்த காலத்தில் இருந்த எதிரிகள் இப்பொழுது இருக்க மாட்டாங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் அவங்கள வச்சு குடும்பத்தில் சில தேவையில்லாத வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வார்த்தைகளினால் உறவுகளில் பகைமை உணர்வு ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. ஸோ இந்த விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருந்துட்டீங்கன்னா இந்த சனி வக்கர பயிற்சியில் பெருசாக பாதிப்பு இருக்காது. சரி சார், அதெல்லாம் இருக்கட்டும் சார், எங்களுக்கு சொத்து வாங்க முடியுமா, வேலை சம்மந்தமாக ஏதாவது இருக்கா, எனக்கு வேலை கிடைக்குமா, நான் வேலையிலிருந்து இப்போ வந்து வேறு வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு கேட்டால் இதெல்லாம் சாதகமாக குரு கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கார். புதிய தொழில் துவங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏற்கனவே பண்ணிகிட்டு இருக்கிற தொழில் தான் நீங்கள் பண்ணணுமே தவிர புதுசாக தொழில் துவங்குவதை தவிர்ப்பது நல்லது. இப்போ புதுசாக ஏதாவது ஆரம்பிச்சிங்கன்னா இட் இஸ் டேக்கிங் யூ டுவர்ட்ஸ் லாஸ். உங்களுக்கு லாஸை நோக்கி, இழப்பை நோக்கி பயணிக்கக்கூடிய சூழ்நிலை. அதனால் அவசரப்பட்டு புதுசாக எதையும் ஆரம்பிச்சிடாதீங்க. அதுவும் குறிப்பாக அடுத்தவங்களுக்கு வார்த்தைகளால் அட்வைஸ் பண்ணக்கூடிய தொழில், பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எதிரிகளுக்கு பலம் சேர்க்கக்கூடிய நேரம். அதே சமயம் இதெல்லாம் சொல்கிறீங்க சார், இதெல்லாம் ஓகே, எங்களுக்கு சனி வக்கரம்னா என்ன, எப்போ நடக்க போகிறது அப்படின்னு கேட்டதுன்னா, சனி வக்கர பயிற்சிங்கிறது வந்து ஜூலை 13 நவம்பர் 28 வரைக்கும் உங்கள் ராசியிலேயே சனி வக்கரகதி அடைகிறார், மீன ராசியிலேயே. இதனால் எதிர்மறை பலன்கள் ஏற்படும். ஆனால் அந்த எதிர்மறை பலன்கள் உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் சில உறவுகளில் பகைமை உணர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. எதிரிகளின் தொல்லை இருந்தாலும் அதை சமாளிக்கும் ஆற்றலை குரு கொடுத்துருவார். அதனால் நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டாம். உங்களை பொறுத்த வரைக்கும் சனி வந்து உங்கள் 5ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடம் வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறாரு. இந்த காலகட்டத்தில் தான் நம்ம சனி வக்கரம்ங்கிறோம். இதில் குரு சாதகமாக இருக்கிறதுனால பெரிய பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. குரு உச்சபலத்தோடு இருப்பதன் மூலமாக உங்களுக்கு எப்பேற்பட்ட சிக்கலையும் சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படும். கடனுக்கே கடன் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். நீங்கள் கடன் வாங்கி கடன் அடைப்பீங்க, ஒரு கடனை வாங்குவீங்க, இன்னொரு கடன் அடைப்பீங்க. உடன்பிறப்புகளுடன் கடன் வாங்கி வெளிக்கடன் அடைப்பீங்க, வெளிக்கடனை வாங்கி உடன்பிறப்புகள் தேவைகளை பூர்த்தி செய்வீங்க. அதே சமயம் உங்களுடைய நீண்ட நாள் முதலீடுகள் சில உதவிகரமாக இருக்கும். கடந்த காலத்தில் செஞ்ச முதலீடுகள், அதாவது நிலத்தில் முதலீடு பண்ணது, வீட்டில் முதலீடு பண்ணதெல்லாம் இப்போ உதவிகரமாக இருக்கும். உங்களுடைய குழந்தைகள் மற்றும் உடன்பிறப்புகள் விஸ்வரூபம் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அவர்களின் வளர்ச்சியால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் சில சமயம் உங்கள் குழந்தைகளுடைய விஸ்வரூப வளர்ச்சியின் காரணமாக அவர்கள் வெளிநாடு செல்லும் யோகம் ஏற்படும். அதனால் உங்களுக்கு வளர்ச்சி இருக்குது. அதனால் குழந்தைகள் உங்களை விட்டு விலகிச் செல்வார்கள். இது நிரந்தர விலகல் கிடையாது, டெம்பரவரி தான். உடன்பிறப்புகள் மற்றும் வியாபாரிகளுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படும். அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு குடும்பத்தில் கணவன் மனைவி உறவில் ஒரு சின்ன மனஸ்தாபம், வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயம், உங்களுடைய மனைவியோ கணவரோ ஆரோக்கிய விஷயத்துக்காக மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா, சனி பார்வையில் செவ்வாய் இருக்கக்கூடிய ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பருக்குள்ளார வாழ்க்கை துணை உங்களுடைய மனைவிக்கோ உங்களுடைய கணவருக்கோ ஆரோக்கிய மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மொத்தத்தில் மீனராசியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். படிக்கின்ற குழந்தைகள் மேன்மை அடைவார்கள். படிக்கின்ற குழந்தைகள், இந்த மீனராசியில் பிறந்த குழந்தைகள் மேன்மை அடைந்து உங்களுடைய குடும்ப கௌரவத்தை நிலைநிறுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அரசாங்க பதவி உங்களை தேடி வரும். ஆனால் அதனால் எந்த லாபமும் கிடையாது. நீங்கள் அதில் ஏதாவது லாபம் அடையணும், ஏதாவது குறுக்கு வேலை பண்ணி லாபம் அடையலாம், யார்கிட்டையாவது கைமாற்றி விட்டு வாங்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு அவமரியாதை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது இப்போ எப்படி இருக்குன்னா, நீங்கள் வந்து ஒரு பெரிய கத்தி, ஒரு பெரிய இந்த காலத்தில் ராஜாக்கள் சண்டை போடுவாங்க தெரியுமா, அந்த கத்தி இருக்குது. அந்த கத்தியுடைய 2 பக்கமும் கூர்மையான வாள். அந்த கூர்மையான வாளில் நடந்து போனால் எப்படி, அது மேலே நடக்கிறதுங்கிறது வந்து சிம்ம சொப்பனம், உயிர் போகிற விஷயம். அதில் நீங்கள் நடந்து போகிறீங்க. அப்பேற்பட்ட காலகட்டத்தில் இருக்கீங்க. இதில் வந்து உங்களுடைய நிலம் சார்ந்த முதலீடுகள், குடும்பத்துக்கு சொத்து சேர்க்கை ஏற்படும். அது உங்களுடைய சொத்தை விற்பதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் உங்களுக்கு பணமுடை ஏற்பட்டதுன்னா இந்த சொத்தை விற்று வீட்டு பிரச்சனையை சால்வ் பண்ண முடியாது. சொத்தை விற்றா உங்களுடைய புதிய சொத்து வாங்கிறதுக்கு தான் முயற்சி எடுப்பீங்க. பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகளில் வெற்றி கிடைக்கும் வாய்ப்பு ஏற்படும். அதற்கு குரு சாதகமாக இருக்கார். தனிப்பட்ட முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருந்தாலும் குடும்பத்தில் உங்களுக்கு தேவையில்லாத சிக்கல்கள்,
ஷார்ட் டியூரேஷனில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம், இன்னொரு இடத்துலேருந்து இன்னொரு இடம்னு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. குடும்பத்தில் இடமாற்றம் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது. இதில் வந்து ஒரு குடும்பம் நடத்த மாட்டீங்க, 3 குடும்பம் நடத்துவீங்க. நீங்களும் உங்களுடைய பையனும் ஒரு இடத்துல, உங்களுடைய கணவரும் உங்கள் பொண்ணும் ஒரு இடத்துல, உங்கள் அம்மா அப்பா ஒரு இடத்துல, இந்த மாதிரி 3 இடத்துல 3 செலவு, 3 வீடு எடுத்து வாடகைக்கு எடுக்கிற மாதிரி இருக்குது. உங்கள் பையன் வேறு ஹாஸ்டலில் படிப்பார், இல்லாட்டி பையன் வேலையில் மேன்ஷனில் தங்குற மாதிரி இருக்கும். ஸோ 3 இடம் 4 இடத்துல தங்குற மாதிரி இருக்கிறதுனால பண விரயம் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து, அதாவது சனி வக்கர பயிற்சி காலகட்டம்ங்கிறது வந்து மீனராசி நண்பர்களுக்கு செலவுகளை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. ஸோ பணப்பற்றாக்குறையின் காரணமாக செலவுகள் வருதா, செலவுகள் வருதுனால பண பற்றாக்குறை ஏற்படுதான்னு கேட்டால், இந்த கோழி முதல்ல வந்துதான் முட்டை முதல்ல வந்துதான்ட்டு அது மாதிரி தான். உங்களுக்கு இதுக்கு தீர்வு கிடையாது. அதனால் வருமானத்தை அதிகப்படுத்துவதற்கோ கடன் வாங்கும் சூழ்நிலையை ஏற்படுத்துவதற்கோ வாய்ப்புகள் இருக்குது. இந்த காலகட்டத்தில், அதாவது ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், இந்த 5 மாதங்களை உங்களுக்கு எந்த விதமான பரிகாரமும் நான் சொல்ல போகிறதில்ல. என்ன காரணம்னா, நம்ம மாதாந்திர 5 மாதங்களுக்கு உண்டான மாதாந்திர ராசி பலன்களில் நம்ம வந்து பரிகாரத்தை சொல்லியிருக்கோம். அந்தந்த மாதங்களுக்கு அந்தந்த மாதத்திற்கு உண்டான கிரக நிலவரத்துக்கு ஏற்ப நீங்கள் பரிகாரத்தை செய்து வருவதன் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய சனி வக்கர பயிற்சினால் வருகின்ற சங்கடங்களை களைவதற்கு அந்தந்த மாத பரிகாரங்களே போதுமானது.